Greetings and very good evening to all. அங்க கேக்குதா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. கோர்ட் ஹால்ல. எஸ் எல்லாமே தூக்குறேன். கிளியரா இருக்கா? எஸ். Thanks to our FTC Mahila Judge Madam. Only because of her, I had the opportunity to prepare for this topic. And I start with a caveat that what I am going to share with you is only my perspective of the electronic evidence and appreciation of electronic evidence. I am not the authority. Neither can I claim that I am an expert on the field. What little I know, I am sharing with you. And you please feel free to ask and interact whenever you feel so. And if you have any doubts, you please note it down. We will discuss it at the end. So we all know that Indian Evidence Act வந்து நம்ம ரொம்ப வருஷமா இருக்கு, ரொம்ப காலமா இருந்தது. இப்போ வந்து 23ல வந்து அதை எல்லாமே ரீவாம்ப் பண்ணிட்டு ஒரு கிரிமினல் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 லாஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. நம்ம பாரதிய சாட்சி அதிநியம்ங்கிறது வந்து it replaced Indian Evidence Act. Similarly, BNSS replaced CRPC and BNS replaced IPC. இதில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் இல்லைன்னா கூட remarkable changes are made in all these 3 laws. Though that could have been made by way of amendment, somehow or other new laws were introduced and some remarkable changes are made. Now we are going to deal with electronic evidence and appreciation of electronic evidence under the Indian Evidence Act. Now, Bharatiya Sakshi Adhinayam. Sir, PowerPoint. So, before going into the nuances of electronic evidence, we must first understand what is appreciation of evidence. So, as per the Honorable Supreme Court in Kajal Sen versus State of Assam, EIR 2002 SC 617, the process by which a judge concludes whether or not a fact is proved is called appreciation of evidence. So, appreciation of evidenceங்கிறது என்னன்னா, ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு நீதிபதி ஒரு ஃபேக்ட் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்றது தான் வந்து அப்ரிசியேஷன். ஸோ அது நம்ம வந்து ப்ரூவ்டா இல்லையா அப்படின்னு ஒரு ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வாட் இஸ் ப்ரூவ்ட், வாட் இஸ் டிஸ்ப்ரூவ்ட், வாட் இஸ் நாட் ப்ரூவ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதையும் வந்து நம்ம எவிடன்ஸ் ஆக்டில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி வந்து செக்ஷன் 3ல வந்து வந்தது ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு தனித்தனி செக்ஷன் இல்லாமல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இப்போ அது பாரதிய சாட்சி அதிநியம்ல வந்து செப்பரேட் செக்ஷன் டெஃபினிஷனுக்கு ஆஸ் எனி அதர் ஆக்ட் மற்ற ஆக்டில் இருக்கிற மாதிரி டெஃபினிஷனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அதில் வந்து ABCDEFன்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதன்படி வந்து நம்ம பார்ப்போம். வாட் இஸ் ப்ரூவ்ட்? எ ஃபேக்ட் இஸ் செட் டு பி ப்ரூவ்ட் when, after considering the matters before it, the court either believes it to exist or considers its existence so probable that a prudent man ought, under the circumstances of the particular case, act upon the supposition that it exists. இது கன்ஃபியூசிங் மாதிரி தெரியும், அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ என்னன்னா, நான் அந்த ஒரு பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபேக்ட்ஸு நம்ம முன்னாடி அந்த நீதிமன்றத்துக்கு முன்பக்கம் முன் வைக்கப்பட்டுள்ள மேட்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அந்த ஒரு ஃபேக்ட் வந்து எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னு கோர்ட் பிலீவ் பண்ணதுனாக இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ தி கோர்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் தி மேட்டர்ஸ் பிஃபோர் இட் ஷுட் பிலீவ் தட் தி ஃபேக்ட் எக்ஸிஸ்ட்ஸ், தென் இட் இஸ் ப்ரூவ்ட். நாட் ஓன்லி தட், இட் ஷுட் நாட் பிலீவ் இட் டு எக்ஸிஸ்ட் ஆர் கன்சிடர் இட் its existence so probable on a high pedestal of a court or high intellectual base. It should understand
the existence of the fact on the it should step into the shoes of an ordinary prudent man. சாதாரண அறிவுள்ள ஒரு மனிதன் வந்து இந்த ஒரு விஷயத்த நம்புனா அப்படின்னா நீதிமன்றமும் அதை நம்பணும். அந்த சாதாரண மனிதன் நம்பல அப்படின்னா நீதிமன்றம் அதை நம்பக்கூடாது. அதனால நம்ம வந்து ஒரு ஐசக் நியூட்டன் மாதிரியோ அல்லது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரியோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஒரு ஃபேக்டோ அல்லது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸையோ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. We must step into the shoes of an ordinary prudent man and should consider whether he would believe it or not. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான வேர்ட் என்னன்னா, ஆஃப்டர் கன்சிடரிங் தி மேட்டர்ஸ் பிஃபோர் இட். இப்போ தி வேர்ட் யூஸ்ட் இஸ் மேட்டர்ஸ். இந்த எவிடன்ஸ் ஆக்ட் த்ரூ அவுட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து எவிடன்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல மட்டும் வந்து மேட்டர்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாட் டஸ் இட் மீன்? இப்போ மேட்டர்ஸ் வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் எவிடன்ஸ். Evidence is defined in the Indian Evidence Act. That is, oral evidence means the evidence that is deposed before the court or permitted to be spoken inside the court. That is oral evidence. Documentary evidence அப்படின்னா which is permitted to be produced for the inspection or which is produced for the inspection of the court. அது documentary evidence. இப்போ இது ரெண்டையும் மட்டும் தான் பார்க்கணுமா? ஒரு ஃபேக்ட் ப்ரூவ்டா டிஸ்ப்ரூவ்டான்னு பார்க்கறதுக்காக அப்படின்னா, besides the evidence that is let in that particular case, the court has to consider the other matters before it. What are the matters? Let us assume besides evidence. இப்போ எவிடன்ஸ் வந்து டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க, இது ரெண்டு தான் எவிடன்ஸ். இது இல்லாம ப்ரிசம்ஷன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஷால் ப்ரிசியூம், மே ப்ரிசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. 113B எவிடன்ஸ் ஆக்ட், 113A இதெல்லாம் இருக்கு. எஸ்டாபிள்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ்ல வராது. It will not fit into the definition of evidence. But the court cannot ignore these presumptions or the principles of estoppel. The court has to also consider those things before concluding that it is proved. So those things that are not defined under the evidence or under the word evidence will be considered as matters. So before concluding whether a fact is proved or not, the court must consider all these factors. It must look into the presumption, whether it shall be presumed or may be presumed. It should look into whether a particular fact is a conclusive proof. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து 313 கொஸ்டினிங் கேட்போம் ஒரு அக்யூஸ்ட. 313 கொஸ்டினிங்ல அவன் கொடுக்குற ஆன்சர்ஸ் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் வில் ஆல்சோ கம் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங் whether a fact is proved or not, the court has to consider all these matters, including the evidence. Another important aspect is, in circumstances of the particular case, இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இருக்கிற அந்த சூழ்நிலைகளை வச்சு தான் ப்ரூவ்டா நாட் ப்ரூவ்டான்னு பார்க்கணுமே ஒழிய, அதுல சொல்லியிருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு தான் கன்சிடர் பண்ணணுமே ஒழிய, அதுல இருக்கிற மேட்டர்ஸை வச்சு தான் கன்சிடர் பண்ணணுமே ஒழிய, இதை நம்பலாமா வேணாமான்னு நம்ம வந்து பார்க்கணுமே தவிர 19 பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஃபேக்ட்ஸ் மாறும். அதனால அண்டர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி பர்டிகுலர் கேஸ், இஃப் தி ப்ரூடென்ட் மேன் would consider that it should be believed, the court has to believe. If that particular prudent man considers that it should not be believed, the court should not believe it. அதுதான் இந்த ப்ரூவ்டுங்கிற அதே டெஃபினிஷன் தான் டிஸ்ப்ரூவ்டுக்கும். ப்ரூவ்டு வந்து நிரூபிக்கப்பட்டது, டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்னாக்கா வந்துட்டு அதை வந்து தப்புன்னு சொல்லிடுறாங்க, அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதுவும் இதே தான், இதே யார்ட்ஸ்டிக் தான் அப்ளிகபிளாக இருக்கணும் அதுக்கும். அதே மாதிரி நாட் ப்ரூவ்டுக்கு இதே யார்ட்ஸ்டிக் தான். ஸோ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ரிசியேஷனை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அப்ரிசியேஷன் அண்ட் தென் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு அண்ட் நாட் ப்ரூவ்டு in the context of this particular Evidence Act and the BSA. So now we go into the documents.
இல்லஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இல்லஸ்ட்ரேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல இருக்கிற அந்த 5 இல்லஸ்ட்ரேஷனும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கிறத அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க பிஎஸ்ஏல. இப்போ அடிஷ்னலா ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கான டெஃபினிஷனையும் வந்து டாக்குமெண்ட்ஸ்ல கொண்டு வராங்க. An electronic record on emails, server logs, documents on computers, laptop or smartphone. இதுல இருக்கிற இமெயில்ல சர்வர் லாக்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல அல்லது ஸ்மார்ட் போன்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், மெசேஜஸ், வெப்சைட்ஸ்ல இருக்கிற லொகேஷனல் எவிடன்ஸ். லொகேஷனல் எவிடன்ஸ்னாக வந்து நம்ம லொகேஷன் போடுறோம்ல இந்த மேப்ல, அதுவும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். வாய்ஸ் மெயில் மெசேஜஸ் பாருங்க, வாய்ஸ் மெயில் வந்துட்டு ஓரல் எவிடன்ஸ் கிடையாது. நம்ம சாட்சி சொல்றது ஓரல் எவிடன்ஸ். ஆனா வாய்ஸ் மெயில் அனுப்புறாங்கல்ல வாட்ஸ்அப்ல, அது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எல்லாமே எதுலன்னா stored on digital devices or documents. So the documentary evidence is defined now under BSA and it includes all the electronic records. Electronic records in any form, they come under the category of documentary evidence. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆடியோ ஃபைல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளார வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஹஸ்பண்ட் வந்து அதை ரெக்கார்ட் பண்றாரு. இது ஓரல் தான். If he wants to use it against his wife and he presents it in electronic form, அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ங்கிற கான்செப்ட்ல தான் இருக்க முடியும். அதை வந்து நான் பிளே பண்ணி காட்டுறேன், அது ஓரல் எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெஃபினிஷன்லேயே வந்துருது. எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆன் இமெயில், சர்வர் லாக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் போன், மெசேஜஸ், வெப்சைட்ஸ்ல இருக்கிறது, லொகேஷனல் எவிடன்ஸ், வாய்ஸ் மெயில் மெசேஜஸ், everything is stored on digital devices or documents. So we need not have any confusion on that. Electronic record அப்படினாலே அது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான். ஓரல் எவிடன்ஸ்க்கு நம்ம போக வேண்டியதே இல்லை. இப்போ இதுல வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் as documents and primary evidence. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து BSA gives a expanded definition of document. முன்னாடி வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து அதுல ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இருந்தது. இப்போ வந்து இட் ஹஸ் எக்ஸ்பேண்டட். It includes electronic and digital records which are given under the definition of documents. என்னன்னா, see, this means that information expressed or recorded on any substance. Indian Evidence Act இருக்குல்ல, any substance ன்னு சொல்லி, by any means including electronic media is considered a document and includes electronic or digital records. இதான் நமக்கு சந்தேகமே வேண்டாம். இப்போ இதுல இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஏல வந்து செக்ஷன் 61 ஆஃப் தி பாரதிய சாட்சி அபிநயம்ல என்ன சொல்றாங்க, அதிநயம்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு பிரைமரி எவிடன்ஸா கொண்டு வர்றாங்க. They have been given a status of primary evidence. எப்ப அப்படின்னா 61ல என்ன சொல்றாங்க, you cannot exclude or prohibit or prevent receiving electronic evidence just because it is in a digital form. முன்னாடி எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்ல. இப்போ பிஎஸ்எல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்குது அல்லது வந்து ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸா இருக்குன்றதுனால இது வந்து நாங்க வாங்க மாட்டோம், நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அல்லது வந்து பிசிக்கல் எவிடன்ஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் நிராகரிக்க கூடாது. இட் cannot refuse to receive. So section 61 clearly states that any electronic record or electronic evidence shall be received in evidence by the court. They cannot refuse or reject any evidence. The mic on ஆயிருக்கு. இப்போ பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்தாலே there are two types of documentary evidences. One is primary and another is secondary. இப்போ பிரைமரி எவிடன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்தது. அதுல வந்து ஒரு 3 எக்ஸ்பிளனேஷன் தான் இருந்தது பழைய ஆக்ட்ல. இப்போ பிஎஸ்ஏல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, அடிஷ்னலா சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க.
இப்ப primary evidence means the document itself produced for the inspection of the court, meaning that original. இப்ப சேல் டீட்னாக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். இப்ப எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் எது ஒரிஜினல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எது பிரைமரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால இப்ப இதுல என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் 4, 5, 6, 7 கொண்டு வராங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் 4 என்ன சொல்றது அப்படின்னா, where an electronic or digital record is created, முன்னாடி இந்த வார்த்தை இல்லாம இருந்தது, is created or stored and such storage occurs simultaneously or sequentially in multiple files. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க I will start with normal physical evidence. இப்போ வந்து சைமல்டேனியஸ்லின்னு இருக்குது இல்லையா, இப்போ ஒரு நார்மலான ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து பிரைமரி எவிடன்ஸா செகண்டரி எவிடன்ஸான்னு நம்ம வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த புக் இருக்குன்னு வச்சுங்க, இந்த புக் வந்து ஒரே ஒரு புக் பிரிண்ட் அடிக்க மாட்டாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் வந்து ஒரு 1000 காப்பி 2000 காப்பி பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த 2000 காப்பியுமே பிரைமரி எவிடன்ஸ். ஈச் காப்பி, இப்போ நான் இந்த புக்கை வச்சிருந்தா இது பிரைமரி எவிடன்ஸ், சார் இந்த புக்கை வச்சிருந்தாருன்னா பிரைமரி எவிடன்ஸ், அவர் சார் ஒரு புக் வச்சிருந்தாருன்னா பிரைமரி எவிடன்ஸ். இதே புக்கு யார் வச்சிருந்தாலும் அது ஒரிஜினல் பிரைமரி எவிடன்ஸ். எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பிரிண்டட் புக் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் இது பிரைமரி எவிடன்ஸ். இப்போ இன்னும் சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேரேஜ் இன்விடேஷன் வச்சுக்கோங்க. மேரேஜ் இன்விடேஷன் நார்மலா 1 அடிக்க மாட்டோம், மினிமம் ஒரு 500 அடிப்போம்னு வச்சுங்க. அந்த 500 இன்விடேஷனுமே பிரைமரி எவிடன்ஸ். இன்னும் வழக்கமா சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் அடிப்பாங்க, அது வச்சிருப்பாரு, அந்த பிரிண்டர் வச்சிருப்பாரு, அதை வந்து பேப்பர்ல ஓட்டுவார். அட் அ டைம் வந்து ஒரு 500 காப்பி எடுப்பாரு இல்லையா. மெக்கானிக்கல் ப்ராசஸ் தட் இஸ் பீங் மேட் சைமல்டேனியஸ்லி பை மெக்கானிக்கல் ப்ராசஸ் பிரைமரி எவிடன்ஸ். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரு இன்விடேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு இன்விடேஷனை மீதி இருக்கிற 499 இன்விடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எவிடன்ஸ். இதே மாதிரி தான் எல்லா அந்த 500க்கும். இப்போ அந்த இன்விடேஷன் தீர்ந்து போகுது, ஒரு 10 பேருக்கு விட்டு போயிடுச்சு, இப்போ மறுபடியும் போய் கொடுத்தா அவன் 500 இன்விடேஷன் மினிமம் அடிக்கணுங்கன்னு சொல்லுவான். 500க்கு வந்து அவன் 5000 10,000 கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், கலர் ஜெராக்ஸ் எடுப்போம், இல்லை அப்படின்னாக்கா நார்மல் ஜெராக்ஸ் எடுத்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கோச்சிக்காதீங்க இப்போ இன்விடேஷன் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா. இப்போ இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறாரு இல்லையா, அது பிரைமரியா செகண்டரி? செகண்டரி. ஏன் இப்படி செகண்டரி? நம்ம எப்படி பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, there is nothing absolutely primary and nothing absolutely secondary. நான் சொன்னேன்ல, அந்த ஒரு இன்விடேஷன் 449 இன்விடேஷனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எவிடன்ஸ். அதே மாதிரி இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது வந்து சேம் மெக்கானிக்கல் ப்ராசஸ், சைமல்டேனியஸ்லி டேக்கன். ஒரு 10 இன்விடேஷன் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு ஜெராக்ஸ் மீதி இருக்கிற 9 ஜெராக்ஸுக்கு வந்து பிரைமரி எவிடன்ஸ் when compared with other Xerox copies. ஏன்னா it fits into the definition of primary evidence. சைமல்டேனியஸா எடுக்கிறாங்க, சேம் மெக்கானிக்கல் ப்ராசஸ் இல்லையா. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஒரே மெக்கானிக்கல் ப்ராசஸா இருக்கணும், சைமல்டேனியஸா இருக்கணும். அது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னால அது பிரைமரி எவிடன்ஸ். இப்போ ஒரே நேரத்துல 10 காப்பி எடுக்கிறாங்கன்னாக்கா 10மே பிரைமரி எவிடன்ஸ். எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா, அந்த 10 பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரிஜினல் இன்விடேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் இன்விடேஷனை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த ஒரிஜினல் இன்விடேஷன் தான் பிரைமரி எவிடன்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் இருக்குது, இன்விடேஷன்லாம் தீர்ந்து போச்சு, ஒரு டிஸ்பியூட் வருது, உங்க நண்பர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்க அப்படின்னா, that will be treated as a secondary evidence because original has to be produced as per Evidence Act. BSL என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெஸ்ட் எவிடன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரிஜினல் இன்விடேஷன் தான் கொடுக்கணும். அந்த ஒரிஜினல் இன்விடேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம ஜெராக்ஸ் கொடுக்குறோம். So when compared with the original, it is secondary evidence. So in order to prove the contents of the original invitation is primary evidence. And if you want to prove the contents of the original invitation, the Xerox copy of the invitation will be a secondary evidence. So இதுக்கு வந்து இந்த உதாரணம் சொல்லணும்னாக்கா, ஒரு டிஸ்பியூட் வருது, பிரிண்ட் அடிக்கிறாரு, ஒருத்தர் புக் அடிக்கிறாரு,
அந்த புக்கில் வந்து அந்த ஆத்தர் கொடுக்காத சில விஷயங்கள் வந்து இதுல வந்துருது. இப்போ அவர் கேஸ் போடுறாரு. பிரிண்டர் என்ன சொல்றாரு, எங்க கொடுத்தது என்கிட்ட கொடுத்ததை நான் அப்படியே பிரிண்ட் அடிச்சுட்டாங்க அப்படின்னாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட கொடுத்தது இது இல்லை, டிராஃப்ட் வந்து வேற, அதுல சில இது இருக்குன்னு சொல்லி அவர் அந்த டிராஃப்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இது இன்வேரியபிளி திஸ் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ் தான். ஆனா அந்த டிராஃப்ட் வருதுல ஒரிஜினல், அந்த புரோட்டோடைப், அது என்னது தமிழ்ல எதை சொல்லுவாங்க, இந்த பிரிண்ட்டுக்கு ஒரு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை எனக்கு தெரியும். இல்ல இல்ல மூலம், ஒரிஜினல் மூலம், அதான் அந்த டிராஃப்ட், அந்த டிராஃப்ட் சொல்றோம் இல்லையா, ஆரிஜினல், அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுதான் ஒரிஜினல், அதுதான் பிரைமரி எவிடன்ஸ், இது செகண்டரி எவிடன்ஸ். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஸோ பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ்ங்கிறது வந்து நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய ஒரிஜினல் எல்லாம் பிரைமரி, இது காப்பீஸ் எல்லாமே வந்து செகண்டரின்னு புரிஞ்சுக்க கூடாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, பார்ட்டிஷன் டீட் எழுதிக்கிறாங்க, 4மே வந்துட்டு ஒரு கார்பன் காப்பி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ வந்து டைப்பிங் 4 காப்பி எடுக்கிறாங்க, ஒரிஜினல் ஒன்று அடிப்பாங்க, 3 காப்பி வைப்பாங்க. சைமல்டேனியஸ் ப்ராசஸ். ஒரு பேர் அடிச்சாருன்னு வச்சுக்கலாம், 4 பக்கத்துலயும் உழுவாது, கார்பன் வச்சு அடிக்கிறாங்க, எடுத்துடுறாங்க. 4 காப்பீஸ்லயும் 4 அண்ணன் தம்பி கையெழுத்து போடுறாங்க, ஆளுக்கு ஒரு காப்பீஸ் கொடுக்குறாங்க. 4மே பிரைமரி எவிடன்ஸ், 4மே பிரைமரி எவிடன்ஸ். ஸோ அதனால ஒரிஜினல் வந்து பிரைமரி, காப்பி வந்து செகண்டரிங்கிறது மாதிரி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அது ஒவ்வொன்றும் சப்ஜெக்டிவா மாறும். இப்போ இதே பேராமீட்டர்ஸை நம்ம வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்க்கு அடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சைமல்டேனியஸ்லி அண்ட் சீக்வன்ஷியலி இன் மல்டிபிள் ஃபைல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ங்கிறது வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நமக்கு புதுசா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கு, வேற ஒன்று. இப்போ சைமல்டேனியஸ்லின்னு என்ன அர்த்தம்? அங்கே வந்து என்ன சொல்றோம், ஒரே இடத்துல பிரிண்ட் வருது. இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, போட்டோஸ் எடுக்கிறீங்க, மொபைல்ல எடுக்கிறீங்களா, அது எடுத்தோடனே வந்து என்ன ஆகுது, உங்க போன்ல சேவ் ஆகுதோ இல்லையோ, எங்க போய் சேவ் ஆகும்? கூகுள் போட்டோஸ்ல போய் சேவ் ஆயிடும். ஏன்னா நீங்க போன் ஆண்ட்ராய்டு வாங்கும் போது உங்களுடைய ஜாதகம்லாம் கேட்டாதான் அது ஃபங்க்ஷனே ஆகும், ஓப்பனே உள்ளாரே போக முடியும். நீங்க இமெயில், ஜிமெயில் ஐடி கொடுக்கணும், ஜிமெயில் கொடுத்தாதான் ஆண்ட்ராய்டு போன் ஃபங்க்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லாதும் அவன் எடுத்துருவான். எடுத்துட்டு ஜிமெயில்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த டிரைவு, கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ்ல இருந்து, கூகுள் மேப்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் உட்காந்துடும். நீங்க போட்டோ எடுத்து நீங்க சேவ் பண்ணணும்னு இல்லை, that happens simultaneously. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இட் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. இப்போ உங்க மொபைல்ல இருக்கிற போட்டோவும் கூகுள் டிரைவ்ல அல்லது கூகுள் போட்டோஸ்ல இருக்கிற அந்த போட்டோவும் ரெண்டுமே பிரைமரி எவிடன்ஸ். ஏன் அப்படின்னாக்க சைமல்டேனியஸா ஸ்டோர் ஆகுது. அடுத்தது சீக்வன்ஷியலி இன் மல்டிபிள் ஃபைல். இதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். சைமல்டேனியஸ்லி சொல்லிட்டேன், சீக்வன்ஷியலின்னு என்ன? கண்டினியூஸ் ப்ராசஸ், ஃபார்வர்ட் ஆகுறது. ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பேருக்கு நீங்க குரூப் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுங்க, ஒரு குரூப், இப்போ நம்ம இந்த லிங்க் அனுப்புனாங்கல்ல, குரூப்ல போட்டாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் போகுது, அது சைமல்டேனியஸ். எனக்கு வரதான் நான் எங்க மேடமுக்கு ஃபார்வர்ட் பண்றேன், அவங்க ஃபார்வர்ட் பண்றாங்க. ஸோ கண்டினியூஸா சீக்வன்ஷியலா போயிட்டே இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பிரைமரி. இப்போ நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல கம்பேரிஷன், அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு கிளாஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிரைமரி. ஒரு ஹையர் பெடஸ்டல் இருக்குன்னு வச்சுங்க, அது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அது பிரைமரி, இது செகண்டரி ஆகும். ஒரே பிளேன்ல இருக்கிறது வந்து எல்லாமே பிரைமரின்னு வரும். அது மாதிரி வந்து எல்லாமே பிரைமரி. என் மொபைல்ல இருக்கிற போட்டோ, மேடம் மொபைல்ல இருக்கிற போட்டோ, உங்க மொபைல்ல இருக்கிற போட்டோ, எல்லா மொபைல்ல இருக்கிற போட்டோஸும் பிரைமரி. அதே மாதிரி உங்க மொபைல்ல நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது செகண்டரி. நீங்க ஓபன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும், அது வந்து செகண்டரி. இப்போ நீங்க உங்க போட்டோஸ் இருக்கு இல்லையா, உங்க மொபைல்ல இருக்கிற போட்டோஸ் வந்து உங்களுடைய ஜிமெயில்ல கூகுள் போட்டோஸ்ல போய் ஸ்டோர் ஆகும், அது சைமல்டேனியஸா நடக்கும். அப்ப அது ரெண்டும் பிரைமரி. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கட் அண்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா வந்து இது பிரைமரி, இது செகண்டரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய ஒரு பிரைமரியா செகண்டரியாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சைமல்டேனியஸா இருக்கா அல்லது சீக்வன்ஷியலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
மல்டிபிள் ஃபைல் அப்படிங்கிறத வச்சிருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து சேவ் பண்ற ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டெபாசிஷன் அடிக்கிறாங்க. டெபாசிஷன் அடிக்கிறது வந்து 3 டிஸ்பிளே வருது. ரைட்டா? இப்போ அதை சேவ் பண்றது வந்து ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க்ல தான் சேவ் ஆகும். இப்போ அங்க சேவ் பண்ணிட்டு சர்வர்லயும் போய் சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சைமல்டேனியஸ்லி சேவ் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, நம்ம ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்மெண்ட் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் போட்டாச்சு. அது எதுல சேவ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல சேவ் பண்றாங்க. சிஸ்டம்ல சேவ் பண்ணிட்டு அடுத்து எங்க சேவ் பண்றாங்க? அவங்க அப்லோட் பண்றாங்க சர்வர்ல. சீக்வென்ஷியல். போத் ஆர் பிரைமரி எவிடன்ஸ். ஒரிஜினல் சிஸ்டம்ல இருக்கிற நம்ம லேப்டாப்ல இருக்கிற ஜட்மெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட்டும் வந்து பிரைமரி. சர்வர்ல ஸ்டோர் ஆன டாக்குமெண்ட்டும் பிரைமரி. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்ன்ற டெஃபினிஷன்ல வந்து இருந்துச்சு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல என்னது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆன் இமெயில்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் ஆர் மெசேஜஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் டிஃபைன்ட் இன் ஐடி ஆக்ட். Electronic record means any data, record, or data generated, image or sound stored, received or sent in an electronic form, or microfilm, or computer generated microfiche. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து அந்த அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நமக்கு மேட்டர் என்னன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா ஒரு டேட்டாங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். டேட்டாவா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இமேஜா இருக்கலாம், அல்லது ஒரு சவுண்டா இருக்கலாம். எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்து ரிசீவ் ஆனதோ அது சென்ட் பண்ணதோ ஒரு இது, அல்லது ஸ்டோர் பண்ணதோ, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான். இப்ப அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. வேற an electronic or digital record is produced from proper custody, such electronic or digital record is primary evidence unless it is disputed. This is very, very important. Hitherto we were under the impression that any electronic record, if produced in not in original form, இப்போ மொபைல்ல இருக்கிற போட்டோ வந்துட்டு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, அல்லது வந்து சிடில ரைட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னாக்கா அது வந்து செகண்டரி எவிடன்ஸ். அப்படிதான் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிஎஸ்ஐல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ராப்பர் கஸ்டடியில இருந்து கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பேண்டட் பிரைமரி எவிடன்ஸ்க்கான டெஃபினிஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சைமல்டேனியஸ்லி சீக்வென்ஷியல் சொன்னதை போக இப்போ ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்டு வந்து ஒரு ப்ராப்பர் கஸ்டடியில இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா that has to be treated as primary evidence. We have to see whether this comes from a proper custody, provided it should not be disputed. இப்போ அது டிஸ்பியூட் பண்ணலன்னு வச்சுங்க, இது பிரைமரி எவிடன்ஸ். இது நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா 65B புரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்து பிரைமரி எவிடன்ஸ் எது, செகண்டரி எவிடன்ஸ் எதுங்கிறது நம்ம தெளிவானா மட்டும்தான் நம்ம வந்து 65B பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா செகண்டரி எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 65B இல்லாம வாங்க முடியாது. அது மேண்டேட்டரி. பிரைமரி எவிடன்ஸ்க்கு தேவையில்லை. இப்போ ஒரிஜினலா ஒரு ஹார்ட் டிஸ்கை கொண்டு கோர்ட்ல கொடுக்குறாங்க, 65B தேவையில்லை. போனே அப்படியே கொடுக்குறாங்க, 65B தேவையில்லை. இப்போ அது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு காப்பி எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ 65B தேவை. So 65B is necessary if it is a secondary evidence, whereas if it is a primary evidence, no certificate is required. ஸோ பிரைமரி எவிடன்ஸ் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து ப்ராப்பர் கஸ்டடியில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை டிஸ்பியூட் பண்ணலன்னு வச்சுங்க, இட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 6 இது பாருங்க. இது வந்து எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து வீடியோ ரெக்கார்டிங் அதேதான். சைமல்டேனியஸ்லி ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ஆர் பிராட்காஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் டு another. Each of the stored recording is primary evidence. இப்போ ஒரு யூடியூப் வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க, எப்படி பண்றோம்? நம்ம ஒரு ரீல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இப்ப நம்ம மொபைல்ல இருந்து எடுத்து என்ன பண்றோம், the moment it is uploaded, it is stored in the YouTube server. இப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க எல்லாம் அதை போய் பாக்குறாங்க. அது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரேஜ்ல அது வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ். உங்க மொபைல்ல இருக்கிறது மட்டும் பிரைமரி எவிடன்ஸ் இல்லை, எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ். யூடியூப்னுடைய சர்வர்ல இருக்கிற பிரைமரி எவிடன்ஸ். இப்போ நான் அதை பாக்குறேன்னு வச்சுங்க,
அது என்னோட இதுல வந்து ஸ்டோர் நான் டவுன்லோட் பண்ணக்கூடாது. செப்பரேட்டா டவுன்லோட் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணா பிரைமரி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கு பாருங்க, சைமல்டேனியஸ்லி ஸ்டோர். ஷேர் பண்ணணும், யூடியூப் வந்து ஷேர் பண்ணோம்னா பிரைமரி வந்துடும். சைமல்டேனியஸ்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அது ஸ்டோர் பண்றது வந்து சைமல்டேனியஸா ஸ்டோர் ஆகுது. இப்போ ஒரே 4 சர்வர்ல யூடியூப் காரன் வந்து 4 சர்வர் வச்சிருக்கேன். ஒரு சர்வர் திடீர்னு ஏதாவது இதை போயிடுச்சு அப்படின்னாக்கா வந்து அடுத்த 3 சர்வர் வந்து அவனுக்கு பேக்கப்காக வச்சிருக்கிறான். ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா 4 சர்வர்லயும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஸ்டோர் ஆகுதுன்னா 4 சர்வர்ல இருக்கிற வீடியோவுமே வந்துட்டு பிரைமரி. அடுத்தது என்னன்னாக்கா டிரான்ஸ்மிட்டட் ஆர் பிராட்காஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட். ஈச் ஆஃப் தி ஸ்டோர்டு ரெக்கார்டிங் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுங்க. நீங்க சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய போன்ல வர ரீல்ஸை வந்து நீங்க வந்து சேவ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை சேவ் பண்றீங்க. தட் இஸ் தேர் இன் தி மொபைல், தட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். அதை நீங்க சிடியில் ரைட் பண்ணாதான் வந்து செகண்டரி எவிடன்ஸ். அகைன் அந்த எலக்ட்ரானிக் ஃபார்முக்கான மறுபடியும் அதை நம்ம ஞாபகத்துக்காக எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு சொல்றான் பாருங்க. அங்க எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு சொன்னாங்களா, இங்க வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு வராங்க. எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா டிஜிட்டல் ஃபார்ம், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாமே. முன்ன வந்து இந்த போட்டோகிராஃபி வந்து எப்படி எடுத்துட்டு இருந்தோம், ஒரு ஃபில்ம் இருந்தது இல்லையா? கோனிகாக்காரன் வந்து ஒரு ஃபில்ம் கொடுப்பான், 36 பிரிண்ட் தான் எடுக்க முடியாதுல. ஒரு கேமராவில் நம்ம லோட் பண்ணிட்டு ஒரு டக்குன்னு எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுப்போம், பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவான். அதை டெவலப் பண்ணோன்னு என்ன பண்ணா நெகட்டிவ்னு பேர் இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவ்ல இருந்து எவ்வளவு வேணாலும் பிரிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெகட்டிவ் வந்து பிரைமரி எவிடன்ஸ், ஏன்னா அதை மாற்ற முடியாது. இந்த நெகட்டிவ் வந்துட்டு அதுல என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும், அது பிரைமரி எவிடன்ஸ். பிரிண்ட் வந்து எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், சைஸ் வாரியா போட்டுக்கலாம், ஸ்டாம்ப் சைஸ்ல இருந்து ப்ளோ அப் வரைக்கும் போட்டுக்கலாம். அது எல்லாமே செகண்டரி எவிடன்ஸ். அது வந்து நமக்கு வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்தது நெகட்டிவ் இல்லையா? அது நம்ம ஃபீல் பண்ணலாம்ல. நெகட்டிவ் வந்து நம்ம எடுத்து இப்படி பார்ப்போம், லைட்ல எல்லாம் பார்ப்போம். இப்போ அது வந்து ஃபீல் பண்றது. இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னாக்கா வந்து இன்டான்ஜிபிளா இருக்கும். அது 0101010ங்கிற அந்த பைனரி இதுல இருக்கும். நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் வந்து அதை அனலைஸ் பண்ணும். ஸோ அது மாதிரியான ஃபார்மேட்ல 010 நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஃபார்மேட்ல இருந்ததுனாக்க பிரைமரி எவிடன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, செகண்டரி எவிடன்ஸ். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்கனாக்கா செகண்டரி எவிடன்ஸ். சிடியில் ரைட் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம ஓப்பன் பண்றோம்னா செகண்டரி எவிடன்ஸ். பைனரி ஃபார்மேட்ல இருந்தது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னாக்க பிரைமரி எவிடன்ஸ். அந்த எலக்ட்ரானிக் ஃபார்முக்கான டெஃபினிஷன் வந்து we have to go to IT Act with reference to information இருக்கு பாருங்க. means any information generated, sent, received or stored in media. media na includes DVD, any media, electronic media. மேக்னெட்டிக், ஆப்டிக்கல். இப்போ மீடியானாக்கா நம்ம வந்து மேக்னெட்டிக் மீடியா அப்படின்னாக்கா வந்து இப்போ சிடி வந்துருச்சு. முன்னாடி வந்து இந்த டேப் ரெக்கார்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, விஹெச்எஸ் டேப்பு, வீடியோ கேசட், ஆடியோ கேசட் சொன்னோம்ல, அதுவும் மீடியா தான். ஆப்டிக்கல் அல்லது வந்து மேக்னெட்டிக் மீடியா அப்படின்னாக்கா, ஆப்டிக்கல் மீடியா அப்படின்னாக்கா வந்து இந்த டிஸ்க், அந்த லென்ஸ் வச்சு நம்ம அதை ரீட் பண்ணோம். டேப் ரெக்கார்டர் வந்துட்டு மேக்னெட்டிக் இதை வச்சு ரீட் பண்ணோம். அது வந்து 2 உருளை மாதிரி இருக்கு, நடுவில் போகும் பாருங்க. அதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் ரீடர் ஒன்று இருக்கும். அந்த இது போய் அதுல டச் பண்ணா மட்டும்தான் அது பாட்டு கேட்கும். நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா கிச்சு கிச்சு கிச்சின்னு சவுண்ட் இருக்குனாக்கா அது ஸ்பீடாக போய் டெசிபல் பண்ண முடியும். அது வந்து மேக்னெட்டிக் மீடியா. இது வந்து ஆப்டிக்கல் மீடியாங்கிறது வந்து சிடி, டிவிடி, லேசர் டிஸ்க், அதெல்லாம் வந்து ஆப்டிக்கல் மீடியா. அந்த சிடி பிளேயர்ல போட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து டச் ஆகாது, ஒரு லைட் எரியும். அந்த லைட் போயிட்டு அதை வந்து ரீட் பண்ணும், அது ஆப்டிக்கல் மீடியா. கம்ப்யூட்டர் மெமரி, நம்ம அந்த மெமரி கார்டெல்லாம் இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மெமரி. மைக்ரோ ஃபில்ம், சின்னதா சிப் மாதிரி இருக்கும், அது ஃபிட்ச்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைக்ரோ ஃபிட்ச், இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மைக்ரோ சிமிலர் டிவைஸ். ஸோ சிமிலர் டிவைஸ் என்கம்பசஸ் ஆல் டிவைசஸ். இப்போ செமிகண்டக்டர்னு அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, முன்னாடி இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம நாளாக முன்னாடி வந்து சிம் கார்டு எவ்வளோ பெருசாக இருந்தது பழைய இதுலாம், இப்போ வர சின்னதாயிடுச்சு. இப்போ வந்து சிம் கார்டு தேவையில்லை, இ சிம் வந்துருச்சு. ஸோ இட் கெட்ஸ்
டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால பண்றாங்க. இப்போ அதனால எலக்ட்ரானிக் ஃபார்ம்ங்கிறது வந்து எந்த ஃபார்ம் எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கணும். 010101 அந்த டிஜிட்டல் பைனரியில இருக்கணும். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து வேற எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் மல்டிபிள் ஸ்டோரேஜ் பிளேசஸ் இன் அ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். பாருங்க, ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். நம்மளா போய் மேனுவல் ஸ்டோர் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் டெம்பரரி ஃபைல்ஸ் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து இப்போ இன்டர்நெட் போய் பாக்குறோம், நம்ம பார்த்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நீங்க என்னென்ன வெப்சைட் போனீங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க முடியும். அதை ஓபன் பண்ணி டெம்பரரி ஃபைல்ஸ்ல போய் கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களேன், நீங்க பண்ண தப்பெல்லாம் அதுல தெரிஞ்சிடும். It will be visible. We can access what are all the web pages you had visited. So அது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ்னு பேரு. இப்போ நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணாலும், இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ நடுவில் ஒரு 4 டாக்குமெண்ட் நீங்க ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 டாக்குமெண்ட் ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அது எந்த ஃபைல்ல இருக்குது, எந்த அந்த உங்க சிஸ்டம்ல எங்க அது ஸ்டோர்ல இருக்குதுன்னு சொல்லி உங்களால ஞாபகம் வரலன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ சேவ் பண்ணீங்க படிச்சுட்டு, எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணணும் ஞாபகம் இல்லை அப்படின்னா, ஈஸியஸ்ட் வே டு ரெட்ரீவ் இஸ் ரீசெண்ட் ஃபைல்ஸ்க்கு போகணும். ஓபன் பண்ணீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும். அந்த ரீசெண்ட் ஃபைல்ஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க என்னென்னலாம் ரீசெண்டா பாத்தீங்களோ அத்தனையும் அதுல இருக்கும். அப்போ அது வந்து ரேம்ல போய் உட்காந்துக்கும், டெம்பரரி ஃபைல்ல போய் உட்காந்துக்கும். அதை போய் நீங்க ஈஸியாக ஓபன் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா எங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடும். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர்டு. இது எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ். இப்போ நீங்க டெலீட் பண்ணா கூட இருக்கும், அது ஃபோரன்சிக்ல இருந்து எடுத்துருவாங்க. தட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். ஏன்னா தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர்டு. நீங்க டெலீட் பண்ணிட்டா கூட ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஸ்டோர் ஆயிருக்கிறது. தட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ். இப்போ பிரைமரி எவிடன்ஸ் பொறுத்த புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. இது தவிர எல்லாமே செகண்டரி எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் simultaneous, sequential, automatically stored in electronic form or any electronic record. அது இமேஜா இருக்கலாம், போட்டோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், வாய்ஸ் சாம்பிளா இருக்கலாம், எனிதிங். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சேவிங் கிளாஸ் கொடுத்துட்டாங்க பிஎஸ்ஏல. நத்திங் இன் திஸ் அதிநியம் ஷால் அப்ளை டு டினை the admissibility of an electronic or digital record in the evidence on the ground that it is an electronic or digital record, and such record shall, subject to section 63, have the same legal effect, validity and enforceability as other document. நார்மலா இருக்கிற டாக்குமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ற மாதிரியே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கிற டாக்குமெண்ட்டும் நம்ம வாங்கணும். அது வந்து நம்ம வந்து we could not refuse. Just because it is in electronic form, the court cannot refuse. இதுல வேற செக்ஷன்ல சொல்லி இருக்குது, அது சொல்லி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, சப்ஜெக்ட் டு செக்ஷன் 63. 63 என்ன, 65B கானது கண்டிஷன்ஸ். So in order to receive an electronic record, the court cannot deny, but in order to admit it, certain conditions envisaged under section 63 have to be followed. But this is very important. For admissibility of electronic records அப்படின்னா, notwithstanding கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. நாட் ஆப்ஸ்டன்டே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற வேற எந்த செக்ஷன்ல இருந்தாலும், எது சொல்லியிருந்தாலும், அது எதுவுமே இந்த செக்ஷன் 63க்கு நாட் அப்ளிகபிள். 63ல இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஒரு தனி ஆக்ட் பை இட்செல்ஃப். நாட்வித்ஸ்டாண்டிங் அப்படின்னாக்கா, இது வேற எந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். So notwithstanding anything contained in this adhinayam, any information contained in an electronic record. See, it is not the electronic record. Electronic record produce பண்றதுக்கு வந்து 63 applicable இல்ல. அதனுடைய information. The information contained in an electronic record which is printed on paper, stored, recorded or copied in optical or magnetic media or semiconductor memory which is produced by a computer. So இப்போ வந்து இந்த 63ல வரணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னாக்கா, it should have been produced by a computer. கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ்டு டாக்குமெண்டா இருக்கணும், ஒரு இதுவா இருக்கணும். அடுத்தது
எனி கம்யூனிகேஷன் டிவைஸ், இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஆர் அதர்வைஸ் ஸ்டோர்டு ரெக்கார்டட் ஆர் காப்பிட் இன் எனி எலக்ட்ரானிக் ஃபார்ம். இப்போ கம்ப்யூட்டர்னு மட்டும் சொன்னா வந்து மொபைல் கம்ப்யூட்டரான ஒரு கேள்வி வரும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் டிவைஸ், ஃபேக்ஸ் மிஷின் கம்யூனிகேஷன் டிவைஸ், மொபைல் கம்யூனிகேஷன் டிவைஸ், வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் டிவைஸ், சேட்டலைட் ஃபோன் கம்யூனிகேஷன் டிவைஸ், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அதே மாதிரி இது ரெண்டுல இல்லாட்டி கூட எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணா போதும். இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னாக்க டிஜிட்டல், அதை சொன்னாலும் பைனரி 0 1 0 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. Hereinafter referred to the computer output. இப்போ இதை ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கம்ப்யூட்டர் அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐ வில் பாஸ் ஃபார் மினிட். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம we have to refer to the IT Act. இந்த IT Actல வந்துட்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல வந்து பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட், தட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி IT Act. ஏன் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல இட் டிஃபைன்ஸ் தி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ். எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது. நம்ம சொன்னோம் எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன, எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, மெமரினா என்ன, எல்லாம் டிஃபைன் பண்றாங்க. அங்கே வந்து பிரிண்ட் அவுட்டை டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்களுடைய IT ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது எலக்ட்ரானிக் ஃபார்ம் கிடையாது. பிரிண்ட் அவுட் அப்படின்னாக்க பேப்பர். அந்த பிரிண்ட் அவுட் வந்து பேப்பருங்கிறதுனால எலக்ட்ரானிக் டெஃபினிஷன்ல அது வந்து வரல IT ஆக்ட்ல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க இதுல அப்படின்னா, நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் 65B இருக்கட்டும் 63 என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா பிரிண்டட் ஆன் பேப்பர்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. So if an information which is contained in an electronic record is printed in a paper, it becomes an electronic record under section 63. அது வந்து என்ன சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து இதுல கம்ப்யூட்டர் அவுட்புட்ட்டாங்க. கம்ப்யூட்டர் அவுட்புட் வந்து இப்போ இது நம்ம பார்க்கறோம்ல டிவில, இது கம்ப்யூட்டர் அவுட்புட். ஸ்கிரீன்ல வர்றது கம்ப்யூட்டர் அவுட்புட், பிரிண்ட் எடுக்கிறது கம்ப்யூட்டர் அவுட்புட். இப்போ சிடில நீங்க ரைட் பண்றது கம்ப்யூட்டர் அவுட்புட். நீங்க இமெயில் அனுப்புறீங்கல்ல, உங்க சிஸ்டம்ல இருந்து இன்னொருத்தருக்கு இமெயில் அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அதுவும் கம்ப்யூட்டர் அவுட்புட் தான் அவரை பொறுத்த வரைக்கும். அது நீங்க அனுப்பிடுங்க, அவர் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு அல்லது பென்டிரைவ்ல காப்பி பண்றாரு, கம்ப்யூட்டர் அவுட்புட். Anything comes out of a computer is a computer output. That includes a printout. Printer also is a computer. இப்போ அட்வான்ஸ் பிரிண்டர் வந்துருச்சு. என்னன்னா நீங்க வந்து இங்க இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், பிரிண்டருக்கு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க டக்குன்னு ஒரு 5 இதை வந்து பிரிண்ட் கொடுத்துருவீங்க. முன்னாடி வந்து சைமல்டேனியஸா வரும். ஒன்று கொடுத்தோன்னா தான் எடுக்கும், அடுத்தது கொடுக்கணும். இப்போ நீங்க 5 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது ஒண்ணா தள்ளும். அதுக்கும் வந்து மெமரி இருக்கு. அப்ப அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுல இருந்து நீங்க டேட்டா எடுக்கணும். That can also be subjected to forensic examination. அதுல இருக்கிறது அதுவும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் தான். So that will also, அதனால வந்து any computer output is an electronic record as per section 63. Printout is not an electronic record under IT Act, but under section 63 of the Evidence Act as BSA, even a printout is an electronic record. இப்ப shall be deemed to be also a document. டீமிங் கிளாஸ் கொண்டாடுறாங்க. பிரிண்ட் அவுட் முதற்கொண்டு கம்ப்யூட்டர் அவுட்புட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்னா என்னன்னு டெஃபினிஷன்ல வந்துருச்சு. இருந்தாலும் இங்க நாட் வித் ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சதுனால அபண்டன்ட் காஷனா வந்து அவன் என்ன சொல்றாங்கன்னா, டீம்டு டு பி ஆல்சோ ஏ டாக்குமெண்ட்னு ஒரு வார்த்தையை கிளாஸை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஸோ எனி கம்ப்யூட்டர் அவுட்புட் இஸ் a document as per section 63. If the conditions mentioned in this section are satisfied in relation to the information and computer in question. But now we have to be very careful. Electronic record na enna soltaanga paruங்க. Any information contained in an electronic record named computer output is a document. When it is a document, when the conditions mentioned in this section are satisfied. So section 63 ல சொல்லி இருக்கிற conditions satisfy ஆனானா டாக்குமெண்ட்ங்கிற டெஃபினிஷன்லயே அது வருது as per section 63. Even though it is defined as a document under section 2, section 63 starts with the non-obstante clause.
நாட் வித்ஸ்டாண்டிங் சொன்னதுனால 2Dல இருந்தா கூட இதுல வராது. இதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனா மட்டும்தான் வந்து இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்க முடியும். எதை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த கன்சர்ன்ட் கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க, எந்த கம்ப்யூட்டரோ அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கண்டிஷன்ஸும் பண்ணணும். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து 2 set of conditions. One is regarding the information contained in the output. Second is regarding the computer from which the output was taken. இப்போ நான் இந்த லேப்டாப்ல இருந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுவும் ஃபுல்ஃபில் ஆகணும். இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது 2 செட் ஆஃப் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் 63ல வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கும் கோர்ட். அடுத்தது, and shall be admissible in any proceedings without further proof or production of the original. So implied என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பிரிண்ட் அவுட் வந்துச்சுன்னா அது வந்து எனி கம்ப்யூட்டர் அவுட்புட்னாக்க செகண்டரி எவிடன்ஸ், இட் இஸ் நாட் ஒரிஜினல். So all these conditions are applicable only to the secondary evidence. இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணா தான் இந்த செகண்டரி எவிடன்ஸ் வந்து டாக்குமெண்ட்ன்ற ஒரு டெஃபினிஷனுக்குள்ளாரே கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தாச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரிஜினல் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்டரி எவிடன்ஸை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கலாம். We need not insist for original as evidence of any contents of the original or any fact stated therein of which direct evidence would be admissible. இப்போ நம்ம சொல்லணும், evidence should be always direct. Oral evidence, documentary evidence, original should be produced. எதுக்கு? அதுல இருக்கிற கண்டென்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக. இப்போ இதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாக்கா ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதில்லை, காப்பி அவுட்புட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 கண்டிஷன் சொன்னேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அவுட்புட்டா இருக்கணும். இட் ஷுட் பி என்னது? Any communication device produced. படிங்க. It should be produced by a computer or communication device or whatever name it is called. கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்டா இருக்கணும், அவுட்புட்டா இருக்கணும். அந்த 2 செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து இந்த கண்டிஷன்ஸ் என்னன்னாங்கிறது வந்து 63(2)ல சொல்றாங்க. அதுல வந்து மொத்தம் 5 செக்ஷன் சப்செக்ஷன் இருக்கு 63 பொறுத்த வரைக்கும். 63(1) வந்து என்ன, எப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் டிஃபைன் பண்ண முடியும்ன்றதை சொல்லிடுறாங்க. செகண்டரி எவிடன்ஸ் எப்போ டாக்குமெண்ட் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்றது வந்து சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. என்னென்ன கண்டிஷன்னா, அதுல சொல்றாங்க இல்லையா, 2 செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, the computer output containing the information was produced by the computer or device during the period over which the computer or the communication device was used regularly to create, store or process information for the purpose of any activity regularly carried on over that period by the person having lawful control over the use of the computer or communication device. ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்குவோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் இருக்கு, இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, லாஃபுல் கண்ட்ரோல். இது என்ன பண்றாங்க, நம்ம சிஸ்டம் ஆஃபீஸர் எனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்றாரு. அந்த பீரியட்ல ஏதோ ஒன்று அவர் ஜெனரேட் பண்றாரு. That was not in the lawful custody. That is not coming. That condition is not fulfilled. இப்ப என்னுடைய லாஃபுல் கஸ்டடியில இருக்கும்போது நார்மலா நம்ம வேலை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு டாக்குமெண்ட், அந்த கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் வேணாம், கம்ப்யூட்டர் அவுட்புட்னே சொல்லுவோம். அந்த கம்ப்யூட்டர் அவுட்புட் வந்து நம்ம ஜெனரேட் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நார்மலா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிவைஸ்ல அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது, லாஃபுல் கஸ்டடியில இருக்கும்போது, லாஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த அவுட்புட் வந்து ஜெனரேட் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப படிங்க, தி கம்ப்யூட்டர் அவுட்புட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி கம்ப்யூட்டர் டியூரிங் தி பீரியட். எந்த பீரியட்ல அவுட்புட் வந்து இருக்கணும்? டியூரிங் த பீரியட் which the computer was used regularly to create, store or process information for the purpose of any activity that is regularly carried over that period by the person having lawful control. That is very important. So the person has to come and give evidence. அது அப்புறம் வரேன் நான், அது அப்புறம் வரேன். அது that is அல்ல,
அது வந்து it's a big canvas. Again, sir, இது வந்து How see, to prove that it was regularly created? I will come it later. Unless we understand the basic concepts, it is very difficult to understand how to prove. I can say it has to be proved by this, that எல்லாம் எல்லாமே இருக்கு சொல்லிடலாம். ஆனா ஏன் ப்ரூவ் பண்ணணும் இவ்வளோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறது வந்து நம்ம இது பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் டேக்கிங் மச் டைம் அண்ட் பெயின் டு எக்ஸ்பிளைன். இப்ப சார் கேட்டதுனால நான் அப்புறம் மறந்துடுவேன். அதை சொல்லிடுறேன். நான் நார்மலா ஒரு டாக்குமெண்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்? எனி டாக்குமெண்ட், ஒரு சேல் டீட் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ has filed a suit for declaration claiming that he has title over the property. He claims that he has purchased the property from X and so on so date. He has filed the original sale deed. Proved? Sale deed proved? Original document கொடுத்துறாங்க. Admit ஆயிருது. It is admitted, original. இல்லையா? Relevant. Whether it is proved. What is the requirement to prove a document? Sir கேட்ட மாதிரினா, that person must come to the court and he must depose that so and so date I purchased the property from this particular person, and that particular sale deed is the sale deed which is shown to be. I have signed it, I have paid so much of amount. Only then it can be proved. Original sale deed is admissible. Original sale deed is relevant. Whether it is proved, அந்த சொல்லணும், பொட்டியில் ஏறி சொல்லணும். அதே தான் இதுக்கும் எல்லாத்துக்குமே. சும்மா ஒரு ஹார்ட் டிஸ்க், சரி ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கே கொண்டு வந்து போட்டுறாங்க, சிசிடிவி இருக்குங்க இங்க பார்த்துக்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. How can it be proved? Person must enter the box. He must explain. He must speak about the record. Only then it can be understood that it is proved. இது வந்து அடிப்படை. இது எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. அப்படி பார்த்தா ப்ரோனோட் மட்டும் போட்டுட்டு போதுமே. அவன் என் பொட்டியில இப்ப ப்ரூஃப் ஆஃப் டேட் இருக்கு, தேவையில்லை. இப்ப ப்ரோனோட்டே இல்லை, அப்ப கூட ஒரிஜினல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வச்சு கேஸ் பண்ணலாம், ஓரல் எவிடன்ஸ் சொல்லி போடலாமே. ஸோ யூ மஸ்ட் கிவ் எவிடன்ஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைலிங் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் ஒன் திங், ப்ரூவிங் இஸ் another. Now, second condition, during the set period, the information of the kind contained in the electronic record or of the kind form, electronic form, which the information so contained is derived. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றாங்க, நம்ம இதுல இருந்து கிரியேட் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், அல்லது வந்து ப்ராசஸ் பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோம். அது வந்து என்னுடைய லாஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிற நேரத்துல, ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லி வரணும். அப்பதான் அது வந்து கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா பீரியட். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த பீரியட்ல அந்த டிரைவ் ஆச்சுல அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் வாஸ் ரெகுலர்லி ஃபெட் இன்டு தி கம்ப்யூட்டர் ஆர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இன் தி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் தி செட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ ஒரு தாசில்தார் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லா சர்டிபிகேட் எல்லாம் ரொட்டீனா ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது ரெகுலர் அண்ட் ரொட்டீன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில வந்துட்டு அவங்க வந்து அதை பண்றதுல இருந்து அதை டிரைவ் பண்ணிடணும். இப்போ அது மாதிரி அப்லோட் பண்றதுல இருந்து நான் வாங்கிடுறேன், அந்த சர்வர்ல இருந்து நான் டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னா, அவங்க அதை ரெகுலரா பண்ற ஆக்டிவிட்டியா இருக்கணும். ஏன் அதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ அது மாதிரி இல்லை, நானே வந்து அது மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டையோ வந்து நானே ஒரு கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ல இருந்து வந்த மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுங்க, that is not a document, that will not fit into this. How to establish it? That is evidence. அதனால வந்து during the set period, information of the kind contained in the electronic record or the electronic form, which the information so contained is derived, was regularly fed into the computer or communication device in the ordinary course of the set activity. இப்போ நம்ம ரெகுலரா போயிட்டே இருக்கிறோங்க, போட்டோ பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கிறோம், ரெகுலரா பிடிச்சிட்டு இருக்கோம். அதை போய் நீங்க கிரியேட் பண்ணல, அந்த போட்டோவை ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுங்க. ஆர்டினரியா நீங்க பண்றீங்க, அதுல இருந்து அது மாதிரி நீங்க பண்றீங்கன்றதுக்கு நீங்க சொல்லணும். நான் வழக்கமா சொல்றோம்ல, நான் வழக்கமா தவக்கமா போயிட்டு இருந்தேன், அது மாதிரி போயிட்டு அங்கே டீ சாப்பிடும் போது இந்த அக்கரன்ஸை பார்த்தேன்னு சொல்லி, அதே மாதிரிதான் அது வந்து நம்ம எலக்ட்ரானிக்னா உடனே நம்ம போட்டு ரொம்ப பயந்துகிட்டு எல்லாம் இருக்க வேண்டியது. நார்மல் எவிடன்ஸ் என்ன நம்ம அப்ளை பண்றோமோ அதே அப்ளை பண்றோம்.
இந்த வார்த்தைகள் வந்துட்டு மாறி இருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து லாஃபுல் கஸ்டடி அந்த இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அந்த பீரியட்ல வந்துட்டு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வரோம். அடுத்தது த்ரூஅவுட் த மெட்டீரியல் பார்ட் ஆஃப் த செட் பீரியட். இப்போ என்கம்ப்ளன்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 91ல இருந்து 2001 வரைக்கும் இப்போ எடுக்கிறாங்க 10 வருஷத்துக்கு. இப்போ அந்த த்ரூ அவுட் தட் பீரியட் ஏதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கணும்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த த்ரூ அவுட் தட் பீரியட் மெட்டீரியல் பார்ட் தான் மெட்டீரியல் பார்ட் ஆஃப் த செட் பீரியட் தி கம்ப்யூட்டர் ஆர் த கம்யூனிகேஷன் டிவைஸ் வாஸ் ஆப்பரேட்டிங் ப்ராப்பர்லி. அந்த கம்ப்யூட்டர் ஒழுங்கா வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்துதான் அந்த சர்டிபிகேட் முக்கியம். நான் ஸ்ட்ரெயிட்டாவே சர்டிபிகேட் போனோம்னா புரியாது. இப்போ இது எல்லாம் என்னன்னா நீங்க சொல்றது இப்போ நான் ஒன்னொன்னு நோட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சர்டிபிகேட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாஃபுல் அத்தாரிட்டி கண்ட்ரோல், அடுத்தது நார்மலி அண்ட் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல அதை வந்து அப்லோட் பண்றாங்க. தேர்டு வந்து இந்த ரெலவென்ட் பீரியட்ல தொடர்ந்து throughout the relevant period of the said the material part it was operating properly. It should திடீர்னு வந்து இது இதாயிடுச்சு, கெட்டு போச்சு, அப்போ எனக்கு வருமா? வரும். எப்போ வரும் அப்படின்னா அந்த பீரியட்ல வந்துட்டு நல்லதாங்க இருந்துச்சு, நடுவில் கெட்டு போச்சு, அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிட்டேன், அது சரி பண்ணி கெட்டு போய் நான் சரி பண்ணதுனால எந்த வித பாதிப்பும் வரல அப்படின்னு அடுத்த கண்டிஷன். ஒழுங்கா வேலை பார்த்துச்சுங்கிறது ஒண்ணு, அப்படியே கெட்டு போயிருந்தா கூட அதை சரி பண்ணிட்டேன், அதனால எந்த விதமான பாதிப்பும் வரல, நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா எல்லாம் ஒன்றும் ஆகலை, மேனிபுலேட் ஆகலை, எரேஸ் ஆகலை, அது அப்படியே இன்டாக்டா இருந்துச்சு. சரி பாருங்க, வாஸ் ஆப்ரேட்டிங் ப்ராப்பர்லி ஆர் இஃப் நாட் then in respect of any period in which it was not operating properly, இந்த 10 வருஷத்துல வந்து ஒரு 2 வருஷம் நடுவுல சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா was out of operation during that part of the period was not such as to affect the electronic record or the accuracy of its contents. This condition must be fulfilled. மூணாவது கண்டிஷன். இப்போ நாலாவது கண்டிஷன் இது கிளியர் ஆச்சா? Fourth condition, the information contained in the electronic record reproduces or is derived from such information fed into the computer or communication device in the ordinary course of the said activities. First வந்து அவங்க வந்து ஆக்டிவிட்டி வந்து ரெகுலரா பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லை. நான் இந்த சிஸ்டம்ல நான் ரெகுலரா ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த இதே வேலையா தான் வச்சிருந்த இந்த சிஸ்டம் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன்றது ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல இருந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிடிஆர்னு சொல்லுவோம் இல்லையா, கால் டேட்டா ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ நானும் சாரும் பேசுறோம்னு வச்சுக்கேன், என் மொபைல் போன்ல இருந்து இவர் மொபைல் போனுக்கு போச்சு அப்படின்னாக்க, இப்போ நான் யூஸ் பண்ற சிம் கார்டு இருக்குல்ல, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல்காரரோ அல்லது வந்து ஜியோகாரரோ அவர் யூஸ் பண்ற பிஎஸ்என்எல் காரரோ ரெண்டுமே வந்து டவர் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. நான் என் போன்ல இருந்து அவருக்கு கால் பண்ணா என்னுடைய டீட்டெயில்ஸ், நான் இந்த ஆளுக்கு கால் பண்ணேன், இந்த நேரத்துக்கு கால் பண்ணேன்னு சொல்லி அந்த என்டையர் டீட்டெயில் அதுல ஸ்டோர் ஆகும். அவர் இந்த நேரத்துல இந்த நம்பர்ல இருந்து அவர் கால் வந்துச்சுன்னு சொல்லி அவருடைய போனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருடைய சிஸ்டம்ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு ரெகுலரா. இப்போ அதை வந்து நிறுத்திட்டு நடுவுல இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு கால் வந்த மாதிரி ஒரு இதை அவங்க இன்புட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அது மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு கண்டிஷன். நார்மலா ரெகுலர் கோர்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சுங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து 65B சர்டிபிகேட்ல வரும். அடுத்தது, in any proceeding where it is desired to give a statement. இப்போ இது வரைக்கும் என்னன்னா பாருங்க, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்தது. நான் சொன்னல ரெண்டு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஒன்னு இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தட் வாஸ் இட் வாஸ் ரெகுலர்லி ஃபெட், that it was not distorted or affected. கம்ப்யூட்டர் அந்த பீரியட்ல ரிப்பேர் ஆயிருந்தா கூட அந்த இது வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு அதுக்கான ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பரான கஸ்டடியில் இருந்தது, அந்த சிஸ்டம் கெட்டு போகாம இருந்தது, அந்த சிஸ்டம்ல வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்பட்டது, ரெகுலரா இன்புட் போடப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம். இந்த ரெண்டு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. நாலாவது கண்டிஷன் தான் என்னன்னா சர்டிபிகேட்டை பத்தி சொல்றாங்க. இன் எனி ப்ரொசீடிங் வேர், இந்த வார்த்தைகள் முக்கியம், where it is designed to give a evidence.
That is by virtue of this section. இப்போ 63 செக்ஷனுக்கு அடியில வந்து ஒரு டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து நீங்க எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப 65B அந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவிடன்ஸா கொடுக்க விரும்பல அப்படின்னா சர்டிபிகேட் தேவையில்லை. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் அல்லது இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் உள்ளார போட்டுறீங்க, அதை நாங்க இம்போர்ட் பண்றதை பண்ணிடுவோம். நீங்க எப்போ ஸ்டாம்ப் டியூட்டி பெனால்ட்டி கட்டணும்? அது நீங்க எவிடன்ஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா மட்டும்தான் ஸ்டாம்ப் டியூட்டி பெனால்ட்டி கட்டணும். இல்லைங்க இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி பெனால்ட்டி இதை விட அதிகமா வருது நான் கட்டல அப்படின்னா யூ cannot யூஸ் இட் இன் எவிடன்ஸ். If you want to use it, you have to pay stamp duty penalty. The same parameter applies here. If you want to use an electronic evidence, computer output, அப்படி சொல்லுவோம். If you want to use a computer output in evidence for your support, then you have to file certificates. முன்னாடி ஒன்னு இருந்துச்சு 65B ல, இப்போ 2 வந்துருச்சு. அது இன்னொரு வார்த்தை முக்கியம் அதுல. Virtue of section, a certificate doing any of the following things shall be submitted along with the electronic record at each instance where it is being submitted for admission. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து shall என்ற வேர்ட் யூஸ் ஆயிருக்கு, மேண்டேட்டரி. அடுத்தது along with the electronic recordன்னு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம், இம்ப்ளைட் என்ன வருது அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரானிக் அவுட்புட், கம்ப்யூட்டர் அவுட்புட் நீங்க ஃபைல் பண்றீங்க கோர்ட்ல அப்படின்னா அதோட சேர்த்து 65B கொடுக்கணும்னு சொல்லி இதுல ஆக்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க கொடுக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணும் சர்டிபிகேட். வேர் இட் இஸ் பீங் சப்மிட்டட் ஃபார் அட்மிஷன், அட்மிஷனுக்கு கொடுக்கும் போதே நீங்க வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா அட்மிஷன் வேர்டு யூஸ் பண்றாங்க. அந்த எலக்ட்ரானிக் அந்த கம்ப்யூட்டர் அவுட்புட்டை வந்து நீங்க எவிடன்ஸ்ல கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதை கோர்ட்ல அட்மிட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்கணும். இதுல வந்து எனி ஆஃப் தி ஃபாலோயிங்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ஆச்சா, இப்போ நான் 63(3) வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். 63(2) சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ 63(3) ஒன்று இருக்கணும்ல, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்க ஒரு கண்டினியூட்டிக்காக. இப்போ 63(4) என்ன சொல்றாங்கன்னா எனி ஆஃப் தி ஃபாலோயிங் இருக்கு பாருங்க, இருக்கா? சர்டிபிகேட் டூயிங் எனி ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் இருக்கு. ஈவன் தோ த வேர்ட் இஸ் எனி ஆஃப் தி ஃபாலோயிங், it should be read as all of the following, because 63 starts with non-obstant clause. அதுல வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதுல ஆப்ஷனே கிடையாது. அதுல ஒரு 3 கண்டிஷன்ஸ் சொல்றாங்க, 4 கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. அந்த கண்டிஷன்ஸ் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகணும், இன்க்ளூடிங் திஸ் கண்டிஷன். இப்போ 63(2) இருக்கிற எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னாக்கா அதுல இருக்கிறது எல்லாமே இந்த சர்டிபிகேட்ல இருக்கணும். அதனால எனி ஆஃப் தி ஃபாலோயிங் அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தா கூட ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னு பாருங்க, ஐடென்டிஃபையிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் கண்டெய்னிங் த ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுங்க என்னுடைய சிஸ்டம்ல இருந்து. இப்போ இந்த பவர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்க, இதையே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுங்க, இந்த சிஸ்டம்னுடைய டீடைல்ஸ் அந்த வரணும், சர்டிபிகேட்ல வரணும். இதனுடைய நம்பர், இதனுடைய அந்த மெஷின் நம்பர்னு இருக்கும், பின்னாடி இருக்கும் மேக் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்றோம்ல ரவுட்டர், அதுக்கு ஒரு மிஷின் நம்பர் இருக்கும். நமக்கு எப்படி ஒவ்வொன்றுக்கும் மனுஷனுக்கு ஒரு நம்பர் ஐடென்டிட்டி இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப் மெஷினுக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டி. அதுக்கு பேர் வந்து மிஷின் நம்பர். ஐபி இல்ல, அது வந்து நெட்வொர்க் நம்பர். அது வந்து போன் நம்பர் மாதிரி. நமக்கு முன்னாடி லேண்ட்லைன் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த லேண்ட்லைனை வச்சு பார்த்தோம்னா டைரக்டரியில அட்ரஸ் தெரியும். ஞாபகம் இருக்கா? இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு அது தெரியுதான்னு தெரியல இல்லையா? நீங்க எல்லாம் டெலிபோன் டைரக்டரி பார்த்துருக்கீங்களா? யாராவது? நம்மளாம் பார்த்துருக்கோம் சார், இவங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லோ பேஜஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அட்ரஸ் தெரியணும்னு வச்சுக்கலாம், போன் நம்பர் வச்சுட்டு அட்ரஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த போன் நம்பருக்கு பதிலாக வந்து ஐபி அட்ரஸ். இப்போ போன் நம்பர் இருக்கு, லேண்ட்லைனுக்கு நம்பர் கொடுத்துறாங்க, அதை வச்சு நம்ம அட்ரஸ் எடுத்துடலாம். இப்போ இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அதை வச்சுட்டு அட்ரஸ் எடுக்கணும்னாக்கா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் கேட்டோம்னா அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு நம்ம மேப் பண்ணிடலாம். அது வேற. இது வந்து மிஷின் அட்ரஸ். இப்போ இதுக்கு ஒரு அட்ரஸ் உண்டு, இதுக்கு ஒரு அட்ரஸ் உண்டு, இந்த டிவிக்கு ஒரு அட்ரஸ் உண்டு. யாருமே அட்ரஸ் இல்லாதாலும் சொல்ல முடியாது. மிஷின் எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ். இந்த இது கேமரா இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு மிஷின் நம்பர் உண்டு. அது வந்து அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடி நம்பர். ஸோ அது மாதிரியான அது கொடுக்கணும். யூனிக் நம்பர் ஆஃப் தி பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஃப்ரம் விச் தி கம்ப்யூட்டர் அவுட்புட் வாஸ் டேக்கன். ஏன் அப்படின்னாக்கா இப்போ அதுல ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னு வச்சுங்களேன், இந்த சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆச்சா, நடுவில் ரிப்பேர் ஆகாம இருந்ததா,
அது மாதிரி நடுவில் ரிப்பேர் ஆயிருந்தாலும் அது வந்து சரி பண்ண போது எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருந்ததாலும் சொல்றாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த மிஷினுடைய ஐடென்டிட்டி தேவை. ஐடென்டிஃபைங் தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் கண்டெய்னிங் a statement describing the manner in which it was produced. அடுத்தது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அந்த இது அப்படின்னு சொல்லணும். இப்போ எதுக்காக அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு என்னது ஃபிளாப்பி டிஸ்க் இருந்துச்சு பாருங்க. ஃபிளாப்பி டிஸ்க்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. ஃபிளாப்பி டிஸ்க் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து சின்னதா ஒரு சிஸ்டம்ல இருக்கும், பெரிய சிஸ்டம்ல அது உள்ளார போட்டோம்னாக்கா சர்ன்னு ஒரு சவுண்ட் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது வரும். அதுல வந்து ஒரு இதை ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க கொண்டு வந்து எவிடன்ஸ். இப்போ எந்த சிஸ்டம்லயாவது ஃபிளாப்பி டிஸ்க் இருக்கா? இல்ல. எப்படி அதை ரீட் பண்றது? முடியாது. அப்ப அது வந்து பிசிக்கல் ஃபிளாப்பி டிஸ்க்குக்கான இப்போ நிறைய இதுல வந்து இப்போ சிடி டிரைவே வருது லேப்டாப்ல எல்லாம். சிப் வந்துருச்சு, பென் டிரைவ் வந்துருச்சு, யூஎஸ்பி டிரைவ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அது ஒரு விஷயம். இன்னொன்று இருக்குன்னு வச்சுங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புறேன் மொபைலுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறாங்க, இது ஓப்பன் பண்ணி பாருங்க, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க, முட்டை முட்டையா இருக்கு, ஓப்பன் பண்ண ரீடபிளா இல்லை. அப்ப என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? ஏன் அது ரீடபிளா இல்லை? ஒரு வீடியோ வந்து நீங்க வாங்கிட்டு ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒரு வீடியோ, நல்ல வீடியோ போட்டு பாருங்கன்றாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்க சிஸ்டம்ல அது பென் டிரைவ்ல போட்டு ப்ளே பண்றீங்க, ப்ளே ஆக முடியல, நாட் சப்போர்ட்டட்னு வருது. வருதல்ல, இட் இஸ் நாட் சப்போர்ட்டட்னு வருது. வாட் டஸ் இட் மீன்? என்ன காரணம் அப்படின்னா, அது கிரியேட் ஆனது வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. அது நம்ம இதுல இல்ல. இப்போ அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணனது அதே சாஃப்ட்வேர் இருந்தா தான். பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் சொல்ற மாதிரி ஒரு 2 பேரும் ஒரே சாவி வச்சிருப்பாங்கல்ல, அந்த சாவி அதே மாதிரி இருந்தா தான் இதுல ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரி அதே அப்ளிகேஷன் இருந்தா தான் இதுல ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அன்லெஸ் யூ நோ or we know what is the application that was used to create this particular computer output, we will not be able to read it. So அது எதுல ஜெனரேட் ஆச்சு, எதுல கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு the manner in which it was produced, அந்த அப்ளிகேஷன் என்ன ஏதுங்கிறத டீடைல்ஸ் கொடுக்கணும் அவங்க. இல்லைன்னா நம்ம கோர்ட்ல உட்காந்து இதை போட்டு பார்த்தோம்னா நாட் சப்போர்ட்டட்னு இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா அது எதுல வந்துச்சுன்னே தெரியாது. அது கேட்கும், நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க, ஓப்பன் வித்னு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் வச்சு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி அப்ளிகேஷன் கேட்கும். தெரிஞ்சாதானே நீங்க ஒன்னொன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. ஏன்னா அது எதுல ஓப்பன் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து இந்த சர்டிஃபிகேட்ல வரணும், அப்பதான் அது ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது such particulars of any device involved in the production of that electronic record. இதுல வந்து எனி டிவைஸ் இன்வால்வ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரொடக்ஷன் சொன்னா ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இன்வால்வ். இப்போ சார் வந்துட்டு ஒரு மொபைல் போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறாரு, அவருடைய மொபைல் போன் இஸ் இன்வால்வ். அவர் என்ன பண்றாரு, சாருக்கு அனுப்புறாரு, இவருடைய மொபைல் போன் இன்வால்வ். இவர் என்ன பண்றாரு, அவருக்கு அனுப்புறாரு, சாருக்கு அனுப்புறாரு. அவருடைய மொபைல் போன் இருக்கு, அவர் என்ன பண்றாரு, ஒரு சிடில ரைட் பண்ணி கொண்டு கோர்ட்ல கொடுக்குறாரு. அவர் எடுக்கல, அதை இவரும் எடுக்கல. இப்போ எங்க இருந்து வந்துச்சு? அவர்ல இருந்து வந்ததுங்க அந்த இருக்கு பாருங்க, the devices used, எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணது அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷனுக்காக அந்த டிவைஸினுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். அவருடைய டிவைஸ்க்கு என்னுடைய சாம்சங் சோ அண்ட் சோ மாடல் எல்லாம் வச்சு கொடுத்தா பத்தாது, எல்லா டிவைஸும் கொடுக்கணும். அடுத்தது as may be appropriate for the purpose of showing that the electronic record was produced by a computer or a communication device referred to in class A to E of subsection 3. இப்பதான் செக்ஷன் 3 ரெஃபர் பண்றாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறோம், சிங்குலர், இதுதான் ஒரு கம்ப்யூட்டர்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை, இது ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு இருக்கு. இப்போ நம்ம சிஐஎஸ்ல நீங்க எங்க இருந்து ஏத்தினாலும் ஏறுது இல்லை, அப்ப அது வந்து நெட்வொர்க், எங்க இருந்து பார்த்தாலும் பார்க்கலாம். இப்போ இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது அங்க பாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க். அதனால அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல யூஸ் பண்ற அத்தனை சிஸ்டம் பத்தியும் டீடைல்ஸ் கொடுக்கணும். இப்போ செக்ஷன் 63க்கு வருவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓரளவு என்னால முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்றது.
அதே மாதிரி வந்து அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன சர்டிபிகேட்ல டீலிங் வித் எனி ஆஃப் தி மேட்டர்ஸ் டு விச் த கண்டிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் சப்செக்ஷன் 2 ரிலேட். இப்போ வந்துட்டு பாருங்க, எனி செக்ஷன் 2ல இருக்கிறதும் இதுல எல்லாம் சொல்லணும்னு வந்துருச்சு. 3யும் சொல்றாங்க, 3க்கு இருக்கு நான் வரேன். அடுத்தது இந்த சர்டிபிகேட்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா யார் கையெழுத்து போடுறது? கையெழுத்து போடாம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இப்போ யார் சைன் பண்ணணும்? அண்ட் purporting to be signed by a person in charge of the computer or communication device or the management of relevant activities whichever is appropriate. இதுல வந்து ஒரு 3 வார்த்தை யூஸ் பண்றோம். எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்பிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் கையெழுத்து போடணும் அப்படின்னா, a person in charge of the computer. I am the person in charge of the computer. I must sign the certificate. In the certificate containing all these documents, all these informations, or the communication device. நம்ம கம்ப்யூட்டர் என்ன படிப்போம்? Or the management of the relevant activities. இப்போ now who is in management of the relevant activity? I am having control over the this but in charge of the system. But whether I am managing the activities, who is managing the activities? The assistant of the Mr. Karthik is he is in management of the affairs of the activities. He can also give a certificate. Either the man in charge of the system or the person who is managing of the activities. இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்தது ஒன்று சொல்றேன் பாருங்க. An expert. And expert. இப்போ என்னன்னா முன்னாடி ஒரு சர்டிபிகேட் இருந்தா இப்போ 2 ஆயிடுச்சு. பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. ஷெட்யூல்ல இருக்குது அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா ஒன்னு நான் கொடுத்துறேன், இன்னொன்று வந்து எக்ஸ்பர்ட் கொடுக்கணும். And the expert and an expert shall be evidence of any matter stated in the certificate. இந்த சர்டிபிகேட்ல சொல்லி இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அது எவிடன்ஸ் என்னன்னாக்கா 2 பேர் கையெழுத்து போடுறது. ஒன்னு எக்ஸ்பர்ட், இன்னொன்னு அந்த person in management. And the purposes of the subsection, it shall be sufficient for a matter to be stated to the best of knowledge and belief. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்டிபிகேட் கொடுக்கறது வந்து ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, the best of knowledge and belief. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் நம்புற வரைக்கும் இது வந்து கரெக்டா இருக்குது, இதுல சரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். Stating it in the certificate specified in the certificate இந்த ஷெட்யூல்ல கொடுத்தாச்சு. இப்போ knowledge-நால belief-நால ஒண்ணுதான். Yes. What is the difference, sir? Supreme Court has come to our rescue. Arjun Pandit Rawla வந்து explain பண்றாங்க. Knowledge and belief வந்து it cannot be both. I can have knowledge direct. I have knowledge that I have signed the document. I believe that my sister signed the document. Personal knowledge is personal. Belief need not be personal. I can believe that she has acted in a proper way. Arjun Pandit. I will give all the judgments. I will give all the judgments. இப்ப knowledge and belief of the person stating that அப்படின்னா 2 விஷயம். இப்ப knowledge and belief வந்து நம்ம knowledge belief ரெண்டும் ஒரே ஆள் வச்சுக்க முடியாது. எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு நான் நம்புறது விஷயமும் ஒண்ணா இருக்க முடியாது. அதனால வந்து அர்ஜுன் பண்டிட் ராவ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது knowledge or belief தான் நம்ம படிக்கணும். Either of this. We have to understand it as knowledge or belief. அப்ப knowledgeங்கிறது personal, direct. அப்ப belief நம்பிக்கையில கொடுக்குறாங்க. இப்போ 2 சர்டிபிகேட் ஒரே ஆள் கொடுக்க முடியாதப்ப. இப்போ இன்னைக்கு நான் பண்ணதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சர்டிபிகேட் ஐ ஹேட் பர்சனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலாம். பெஸ்ட் ஆஃப் த நாலேஜ் நான் கொடுக்கலாம். நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தேன், அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரு, இன்னொருத்தர் வராரு, அவருக்கு இந்த லேப்டாப் கொடுத்துறாங்க, அவர் பாக்குறாரு, அவர் நம்பிக்கை இருக்குது, எப்பா அவர் என்னோட நம்பிக்கையில இது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு he gives a certificate under the best of his belief. So implied என்ன அப்படின்னாங்க, the certificate need not be contemporaneous. For example, ஒரு சிடிஆரை வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்துட்டு சிடிஆர் ரெக்கார்ட் ஆகுது. நான் சொல்றேன், நானும் மேடம் பேசிக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, அது வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும்.
அப்போ ஒரு பர்சன் வில் பி இன் மேனேஜ்மெண்ட். he will be having control over the system. அப்ப நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப எவிடன்ஸ் கொடுக்கணும், எடுத்து கொடுத்துறாரு. சர்டிபிகேட் அவர் கொடுக்குறாரு, அந்த பீரியட்ல இருந்தா கொடுக்க முடியாது, வேலையை விட்டுட்டு போயிருப்பான், அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. இப்ப இருக்கிறவர் வந்து கொடுக்குறாரு சர்டிபிகேட். அப்ப நாலேஜ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவரை போய் தேடிட்டு இருக்கணும். இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ தி விஸ்டம் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்டேரியன்ஸ் இப்போ கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதனால பிலீஃப்னு கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டாக்டர் கரெக்ட் ஐவா வந்து சாட்சி சொல்லிட்டு போறாரு, அவருடைய கையொப்பம் எனக்கு தெரியும், அவர் ஒழுங்கா பண்ணிருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் கொடுக்குறாரு. அதே பேராமீட்டர் அப்படி. ஸோ நாலேஜ் அண்ட் பிலீஃப்ங்கிறத வந்து நம்ம நாலேஜ் ஆர் பிலீஃப்னு படிக்கணும். we have to understand. இப்போ 2 பேர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் பார்த்துங்க. அதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து என்னன்னா ஒரு ஃபார்மேட் இல்லாம இருந்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்புறம் நம்ம போட்டு இருந்தோம்ல, என்ன ஒண்ணுமே இருக்காது அதுல இல்லையா. நீங்க தயவு செஞ்சு போய் எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் ஒரு ரிக்வஸ்ட், இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இந்த 65B கொடுத்த ஒரு சர்டிபிகேட்னு ஒன்று அப்லோட் கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஏதாவது விஷயங்கள் விவரங்கள் இருக்குதான்னு படிச்சு பாருங்க. இப்ப 63 சொன்னோம்ல அன்னைக்கு முன்னாடி வாங்கல, இப்ப இதுல வந்து சொல்றாங்க இல்லையா, இந்த சப்செக்ஷன் A to E ல இருக்கிற சப்செக்ஷன் 3 ல இருக்கிற A to E கிளாஸஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, electronic record was produced by a computer or a communication device which is referred in subsection 3. So one or more computers நான் சொன்ன பாருங்க, கம்ப்யூட்டர்னாக்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர்ங்கிறது இது. Where over any period the function of creating, storing and processing information for the purposes of any activity regularly carried on over that period as mentioned in subclass 2 subsection 2 was regularly performed by means of one or more computers or communication devices. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, போட்டோ அனுப்புனது, 3 கம்யூனிகேஷன் டிவைஸ் இன்வால்வ். அதே மாதிரி இப்போ நம்ம எவிடன்ஸ் டெபோசிஷன் அதெல்லாம் அப்லோட் பண்றாங்கல்ல, எல்லா இதுக்கும் நெட்வொர்க்ல சப்கோட்ல இருந்து ஏற்றினாலும் போகுது, முனிசிபல் கோட்ல இருந்து ஏற்றினாலும் போகுது. ஸோ அது ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஸ்டாண்ட் அலோன் மோட் ஆன கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டம்னாக்க இப்போ நம்ம டெஸ்க்டாப் இங்க வச்சிருக்காங்க பாருங்க, எங்க நம்ம டேஷ்ல அங்க டைப் பிடிக்கிறது என் சிஸ்டம்லயும் வருது, கீழே தெரியுது, அது ஒரு சிஸ்டம். ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர்னாக்கா தனியான ஒரு கம்ப்யூட்டர். அடுத்து ஆன கம்ப்யூட்டர் நெட்வொர்க், நான் சொன்ன இந்த நெட்வொர்க் இப்போ இங்கே இருக்கு பாருங்க, நெட்வொர்க் கோர்ட் உட்காந்து பாக்குறாங்க. ஸோ தட் நெட்வொர்க் ஆன கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எனேபிளிங் இன்ஃபர்மேஷன் கிரியேஷன் அண்ட் ப்ரொவைடிங். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னாக்கா வந்து சர்வர். இந்த ஏஐ எல்லாம் சொல்றோம்ல, அவங்க கோடிங் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கேட்கறது அதுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின். கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு பாருங்க, அது வந்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். அது வந்து நெட்வொர்க்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு ரிசோர்ஸ் பை இட்செல்ஃப். நீங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்கும், அது வந்து ஒரு ரிசோர்ஸ். ஏன்னா that can create information or it can provide information, it can process and store information. அல்லது through intermediary. அப்படின்னாக்கா வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம ஐடியாவை சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டு வாரிசு சர்டிபிகேட் வேணும்னு கேட்கறாரு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது கேட்கறாங்க, எம்சிஓபிக்கு ஒரு வாரிசு சர்டிபிகேட் வேணும்னு கேட்கறாங்க. முன்ன மாதிரி போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ்ல வாங்குறது இல்லை, இ சேவா மையம்னு இருக்கு, அந்த இ சேவா மையத்துல போய் அப்புறம் அப்ளை பண்ணணும், அவர் அதை எடுத்து கொடுப்பாரு. he is an intermediary. இப்போ வந்து வெப் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ப்ரௌசர் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரௌசிங் சென்டர்ஸ் இருக்கு, அது இன்டர்மீடியட். இப்போ வந்து .comனு சொல்றோம் பாருங்க, இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் .inன்னு வரும், அவங்க வந்து .comனு வரும். இப்போ ஃபேஸ்புக் இருக்கு பாருங்க, ஃபேஸ்புக்கினுடைய சர்வர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒன்றும் பண்றது இல்லை, நம்ம போடுறத வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவருடைய ரெபாசிட்டரி வந்து அவர் ஒரு இன்டர்மீடியட். இங்க இருந்து ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு இருந்து எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது, உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது, 2 பேரையும் வந்துட்டு கனெக்ட் பண்றது, நடுவில் வந்துட்டு 2 பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பாருங்க, சர்வ் போத் பீப்புள், அவர் தான் இன்டர்மீடியட். ஸோ இதுல எதுவா ஒரு இதுல இருந்தாலும் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் டெஃபினிஷன்ல வந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் எனி டிவைஸ்ங்கிறது வந்து இந்த ஒரு டிவைஸ்
அல்லது இந்த நெட்வொர்க்கோ அல்லது இன்டர்மீடியனுடைய டீடைல்ஸோ அல்லது வந்து அந்த சிஸ்டமுடைய டீடைல்ஸோ எல்லாம் கொடுக்கணும். இந்த ஃபார்மேட் வந்துருச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஃபார்மேட் இல்லாம இருந்தது. நவ் இட் இஸ் ஃபார்மேட் இஸ் given in the schedule. A and B பார்ட், ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. A person in charge of the computer or communication device வந்து A பார்ட்ல கொடுக்கணும். அதுல என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா வந்து he should identify the electronic record, describe the manner in which it was produced, the provide particulars of the devices involved. இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அதுல இருக்கு. Address matters related to the conditions outlined in 63(2). வந்துச்சு பாருங்க. நம்ம 63(4)ல என்ன சொல்றாங்க? Any of the following சொல்றாங்களா? ஆனா ஃபார்மேட்ல என்ன இருக்கு? The conditions outlined in section 63(2)ல அப்ப என்னன்னா அது mandatory. Any இல்ல all of the அந்த 2ல இருக்கிற அத்தனையும் இதுல சர்டிபிகேட்ல கொடுக்கணும். அதுல மட்டும் இல்ல ஹாஷ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கரெக்ட். ஹாஷ் வேல்யூ கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? அதை நான் கடைசியா சொல்றேன். I will explain how to generate hash value and how to calculate hash value. அது இருக்கு. I will explain it at the later part of that. இப்ப this particular certificate in format A is important and crucial for authenticating the electronic evidence and its integrity. ஏன்னா இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அது ஒழுங்கா வேலை பார்த்துச்சு, ஒழுங்கா ஏத்துனாங்க, ரிப்பேர் ஆயிருந்தா கூட அது தப்பு, அது இன்னும் ஆகல, இந்த சிஸ்டம் வந்து இந்த டீடைல்ஸ் இருக்கிற சிஸ்டம்ல தான் நான் பண்ணேன், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். So I give initially prima facie I say that this particular computer output is proper, authenticated and with utmost integrity. இது முக்கியம். இப்போ அடுத்தது இது நம்ம கொடுத்துக்கலாம். Part B certificate. It should be by an expert. இப்போ who is an expert? பெரிய question. That is explained in section 39(2). முன்னாடி 45 இருந்துச்சு எவிடன்ஸ் ஆக்ட்ல. எக்ஸ்பர்ட்னா யாருன்னு சொல்லிட்டு அது பதிலா வந்து இப்போ 45A வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ 39ல 1 and 2 கொண்டு வந்தாங்க. வாட் வாஸ் earlier 45 is now 39(1). 45A is now 39(2). When in a proceeding, the court has to form an opinion on any matter relating to any information transmitted or so. அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு கம்ப்யூட்டர் அவுட்புட்டை பொறுத்ததுக்கான ஒரு ஃபார்ம், ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும் கோர்ட் அப்படின்னா he can get the opinion of the expert ன்னு சொல்றாங்க. இப்போ அது எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 39(2)ல என்ன சொல்றாங்கன்னா ரெலவென்ட் ஃபேக்டா இருக்கணும். அது முக்கியம். இது எல்லா சொல்றதுமே வந்துட்டு ரெலவென்சி தான், நம்ம மறந்துடவே கூடாது. Examiner of electronic evidence referred to in section 79A of the Information Technology Act. அவர் தான் எக்ஸ்பர்ட்னு இதுல சொல்றாங்க. இப்போ எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஒருத்தனை டிஃபைன் பண்றாங்க செக்ஷன் 79A of the IT ஆக்ட்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல. அந்த எக்ஸாமினர் தான் வந்து இதுல எக்ஸ்பர்ட் 39A பொறுத்த வரைக்கும், 39(2) பொறுத்த வரைக்கும். இப்போ அது 79A வந்து யார் எக்ஸ்பர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா the central government has to notify who is the examiner of electronic evidence. It has notified. எங்கன்னா குஜராத்ல 2, டெல்லியில 1, ஹைதராபாத்ல 1, பெங்களூர்ல 1, இன்னொரு ஒரு ஸ்டேட்ல 1. 6 பேர் தான் எக்ஸ்பர்ட் அண்டர் IT ஆக்ட். நடைமுறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சாத்தியமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் எக்ஸாமினர்னு கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா they have notified all the forensic departments where they deal with electronic evidence, forensic examination of electronic records as the examiner of electronic evidence. பிரைவேட் பர்சன் ஒரு மெக்கானிக் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியுமா? அந்த நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்டியே வந்துருக்குல்ல, அவங்க வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ல வர மாட்டாங்க. பார்ட்டியே தானே, பார்ட்டியே கொடுக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் டவுன்லோட் பண்ணேன், பார்ட்டியே சர்டிஃபிகேட் அவன் தானே கொடுக்கணும். he is managing சரி, நான் போய் இன்னொருத்தருடைய இடத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் டவுன்லோட் பண்ணேன், இதை அவனுடைய இதுல இல்லை.
ஒரு அதான் அது வரேன். இந்த எக்ஸ்பர்ட்டான்னு கேக்குறீங்க. ஆமா expert வருவாங்களான்னு நான் வரேன். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் தி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் there is a forensic audit is being done by particular examiner. He is an examiner under section 79A and thereby 39A he is an expert. So the explanation பார்த்தோம்னா for the purposes of this section electronic form evidence means any information of probative value that is either stored or transmitted in electronic form and includes computer evidence, digital audio, digital video, cell phones, digital fax machines. ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குமா? அப்சர்டான ஒரு விஷயம் இல்லையா? கரெக்ட் தானே? இதுக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எலக்ட்ரானிக் ஃபார்ம் எவிடன்ஸா இருக்கணும், ப்ரொபேட்டிவ் வேல்யூ இருக்கணும், ஸ்டோர்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு எனக்கு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, கம்ப்யூட்டர் அவுட்புட் இன்க்ளூட்ஸ் எ பிரிண்ட் அவுட். குசும்பு பிடிச்ச ஒரு வக்கீல் உங்களை மாதிரி இதுக்கு நீங்க ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணுன்னு சொல்லி அந்த பேப்பர் அனுப்புனா என்ன பண்ணாரு அவரு? இல்லையா? வாட் இஸ் த பர்பஸ்? ஹவ் யூ கேன் எக்ஸாமின்? கேட்டா அம்மா இது செகண்டரி எவிடன்ஸ், இது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆஸ் பர் தி எவிடன்ஸ் ஆக்ட், இதை நீங்க ஃபாரன்சிக் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதை பார்த்து பேப்பர் பார்த்து என்ன பண்ண முடியும்? இட் இஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட். தட் இஸ் தி அனாமலி பிட்வீன் ஐடி ஆக்ட் அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட். இல்லை ஐடி ஆக்ட்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்னு வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆனா எவிடன்ஸ் ஆக்ட்லயும் பிஎஸ்சில தான் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்னு சொல்றாங்க. பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கிறது அதையும் வந்து கொண்டுட்டாங்க. இதுல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல கொண்டுட்டாங்க. இது 79A வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம் மட்டும்தான் நீங்க அனுப்ப முடியும், பேப்பர் அனுப்ப முடியாது. ஃபாரன்சிக் கையெழுத்து இருந்துச்சுனாக்க இங்கு பத்தி பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அது எலக்ட்ரானிக் ரெக்கார்டான்னு எப்படி பார்க்க முடியும்? இது அந்த சிடிஓ அது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும்தான் வந்து எலக்ட்ரானிக் ஆடிட்டுக்கு அனுப்ப முடியும். 10 அந்த ஈஸியாக தான் அனுப்புறது. கடைசி ஐ ஹவ் டன் ஓரளவு எல்லாம் உங்க சந்தேகத்தில் தீக்கிற அளவுக்கு நான் பண்ணி வில் டேக் சம் டைம். அதனால வந்து நம்ம பேப்பர் இருக்கு அதை வந்து இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு நான் ஃபோரன்சிக் அனுப்புறேன்னு அனுப்பாதீங்க, முடியாது. ஏன்னா 79A வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம் தான். அது இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக் ஃபார்ம் எவிடன்ஸ் தான் வந்து அனுப்ப முடியும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்னன்றதை டிஃபைன் பண்ணிடுறாங்க. அதனால நான் 39A அனுப்புறேன்னு அனுப்பக்கூடாது, நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது. இப்ப இந்த ஃபார்மேட்டை பார்த்துருவோம். ரெண்டு வரேன். இது வந்து மாடல் ஃபார்ம். சார் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? அதனாலதான் தனித்தனியா படைச்சோம். ஃபார்ம் ஏ ஃபார்ம் பிங்கிறது ரெண்டு பார்ட் சார். இதுல வந்து இந்த கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹேஷ் வேல்யூன்னு சொல்லி பாருங்க, SHA-1, SHA-2, 56, MD5 அண்ட் அதர்ஸ்னு இருக்கும். இந்த மாடல் வந்து நம்ம எவிடன்ஸ் அந்த பிஎஸ்ஏ ஷெட்யூல்ல இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிக் அடிக்கணும், ஃபில் பண்ணணும். இப்போ நவ் கம்ஸ் தி அப்ரிசியேஷன் ஃபார்ம். இது வரைக்கும் வந்து எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா பழைய 136 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் கடைசியா ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அட்மிசிபிலிட்டியை யார் டிசைட் பண்றது? எது வேணாலும் நீங்க கொண்டு உள்ளார போடலாம். Who has to decide? It is the judge who has to decide about the admissibility of evidence. Indian Evidence Act section 136. In BSA it is 141(1). The judge shall admit the evidence if he thinks that the fact, if proved, would be relevant and not otherwise. Judge relevant ன்னு திங்க் பண்ணா மட்டும்தான் அதை அட்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா தூக்கி குப்பையில போட்டுக்கணும். ஸோ அவர் ரோல் கம்ஸ், ஜட்ஜஸ் ரோல் வந்து ரொம்ப குரூஷியல் இந்த இதுல. இப்ப ஹவு டு ப்ரூவ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இன் கோர்ட் ஏற்கனவே சொன்னோம். இப்போ நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாம் அட்மிசிபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளார வாங்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு அப்புறமா அதனுடைய இன்டெகிரிட்டி கரெக்டா இருக்கா, அதை நம்பலாமா? ஏன்னா 3 விஷயம் பார்க்கணும் ஒரு அப்ரிசியேஷனாக. ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி ரெலவெண்ட். It may be relevant, but it may not be admissible. It may not be relevant, but it may be admissible. Unless it is relevant, we cannot receive any evidence. Relevancy பார்க்கணும். இந்த கேஸுக்கு இந்த ஃபேக்ட்டுக்கு இது ரெலவெண்டா? ரெலவென்சி எங்க பார்ப்போம் நம்ம? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 5(6) இருந்து 50 வரைக்கும், 55 வரைக்கும் அதுல வருது பாருங்க ரெலவென்சி.
ஃபேக்டிங் இஷ்யூவா இருக்கணும் அல்லது ரெலவெண்ட் ஃபேக்டர் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, அதுல ரெலவெண்டா இருக்கும், அதுல இருந்தா நம்ம வாங்கலாம். ஆச்சு. அடுத்தது இப்போ எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, இது வந்து நம்ம ரிவர்ஸ்ல போற மாதிரி ரெலவன்சி, அட்மிசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அட்மிசிபிலிட்டி நம்ம பார்க்க சொல்றாங்க. அட்மிசிபிலிட்டி எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி எவிடன்ஸான்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ் we can admit it. If not, we have to see whether it is secondary evidence. இப்போ செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைமரி எவிடன்ஸ் என்னன்னா ஒரிஜினல் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, அந்த போனே கொடுக்கணும் அல்லது ஹார்ட் டிரைவ் கொடுக்கணும், சர்வர் லாக்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து பிரைமரி எவிடன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாட்ஸ்அப்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அந்த வாட்ஸ்அப் சாட்டை அப்படியே கொடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்க கூடாது. இப்போ பெயிலுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறாங்க, இங்க பாருங்க இப்படி வந்திருக்கு, இங்க பாருங்க இங்க வந்திருக்குன்னு சொல்லி, தட் இஸ் நாட் ஒரிஜினல். இந்த போன் கொடுத்துட்டு அந்த ஸ்கிரீன் அந்த வாட்ஸ்அப் சாட்ஸே இருக்கு இல்லையா, ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூஸ் அது வந்து ஃபோரன்சிக்ல இருந்து எடுத்து கொடுக்கணும், நம்ம எடுக்க முடியாது. நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து இட் இஸ் ஒன்லி அ செகண்டரி எவிடன்ஸ். ஃபோரன்சிக்ல கொடுத்து அதை அதை டிக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த வாட்ஸ்அப் சாட்ல இருந்து அப்படியே எடுத்து ஃபோரன்சிக் எவிடன்ஸா எடுத்து நம்மகிட்ட கொடுக்கணும், அது வந்து ஒரிஜினல். அடுத்தது செகண்ட், chain of custody is very important as far as electronic records evidence is concerned. இப்போ chain of custody என்ன அப்படின்னா, every handler of the electronic evidence அது டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சீஸ் பண்றாங்க, ஒரு சிஸ்டமை சீஸ் பண்றாங்க போலீஸ், இன்னாரு போய் சீஸ் பண்ணாருன்றத முதல்ல டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு சர்ச் பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து லேப்டாப்பை வாங்குறாங்க, அந்த லேப்டாப் வந்துட்டு என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, ஆன்ல இருந்துச்சா ஆஃப்ல இருந்துச்சா, அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மிஷின் நம்பர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னார் இதை வந்து சீஸ் பண்ணாரு, இந்த சீசர் மோஜர் இருக்கு இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அது அவரே வச்சுட்டு இருக்க மாட்டாரு, நேராக கொண்டு வந்து எங்க கொடுப்பாரு, ஸ்டேஷன்ல கொடுப்பாரு, எஸ்ஐடியோ ஐஓடியோ கொடுப்பாரு. ஸோ தட் ஷுட் ஆல்சோ பி ரெக்கார்டட். இட் வாஸ் ஹேண்டட் ஓவர் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் டு தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன் தி போலீஸ் ஸ்டேஷன். அவர் அதை ரிசீவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஸோ செயின் ஆஃப் கஸ்டடி, ஏங்கிறவர் சீஸ் பண்றாரு, அதை கொண்டு வந்து பீட்ட இந்நேரத்துல கொடுக்குறாரு. இப்போ பி வந்து அவருக்கு கஸ்டடியில் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஃபோரன்சிக் ஆடிட்டுக்கு அனுப்புறதுக்கு, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு கோர்ட்ல ஒரு ரெக்வெஷன் கொடுக்குறாரு. கோர்ட்ல ரெக்வெஷன் கொடுத்துட்டு நம்ம உடனே வாங்க மாட்டோம், நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றோம், லெட்டர் அனுப்புறோம். லெட்டர் அனுப்பிட்டு இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்புறதுக்கு ஒரு கான்ஸ்டபிளை போட்டு அனுப்புறாரு. ஸோ பி இஸ் ஹேண்டிங் ஓவர் தி சிஸ்டம் டு தி சி போலீஸ் கான்ஸ்டபிள். தட் ஷுட் பி ரெக்கார்டட். சி கொண்டு போய் எங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் போய் கொடுக்குறாரு, யார்கிட்ட கொடுத்தாரோ அவர்கிட்ட இந்த நேரத்தில் போய் கொடுத்தாருன்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ த செயின் ஆஃப் கஸ்டடி ஷுட் பி கண்டினியூஸ் வித்தவுட் எனி பிரேக், ஸோ ஆஸ் டு ஆத்தென்டிகேட் தி இன்டெகிரிட்டி. நடுவில் எதுவும் டேம்பர் பண்ணல, நடுவில் எதுவும் நடக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து இது. இப்போ ஹேஷ் வேல்யூ அது அடுத்து வரணும். ஸோ ஹூ கலெக்டட் இட், ஸ்டோர்ட் இட், அனலைஸ்ட் இட், எல்லாமே பண்ணணும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து இன்னும் அவ்வளோவா எக்யூப்டா இருக்க மாட்டாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோரன்சிக் இந்த சைபர் கிரைம்ல இருந்து ஒருத்தர் அழைச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, எப்பவுமே வந்து இந்த சேஃப் மெத்தட் வந்து ஒரிஜினல் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் பிளாக்கிங்னு ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து க்ளோன் பண்ணுவாங்க. க்ளோன் வேற, காப்பி வேற. க்ளோன் அப்படின்னாக்கா வந்து இப்போ நம்ம காப்பி பண்றோம்ல, நம்ம காப்பி பண்றோம் அப்படின்னாக்கா வந்து அந்த டேட்டா மட்டும் தான் காப்பி ஆகும். ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதுல வந்து டேட்டா வந்துட்டு ஒரு 500 GB மட்டும்தான் இருக்கும், 500 GB எம்டியா இருக்கும். காப்பி பண்றது அப்படின்னாக்க அந்த 500 GBக்கான டேட்டா மட்டும் காப்பி ஆகும். ஆனா ஃபோரன்சிக் க்ளோனிங் அல்லது வந்து ஃபோரன்சிக் பிசிக்கல் காப்பிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க அந்த 1 TB அப்படியே காப்பி ஆகும், அப்படியே இருக்கும் ரெப்ளிகா. 500 GB டேட்டா பிளஸ் எம்டி, பார்க்கறதுக்கு நமக்கு எம்டி, ஆனா அதுல இருந்து அவங்க வந்து எடுப்பாங்க, ஃபோரன்சிக்ல போட்டு அதுல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. எரேஸ் ஆன டேட்டா இருப்பாங்க, டெலீட் பண்ண டேட்டா அதெல்லாம் அதுல இருக்கும். நீங்க வெறுமனே காப்பி பண்ணீங்கன்னாக்க இப்ப எக்ஸிஸ்டிங் டேட்டா மட்டும்தான் வரும். க்ளோன் பண்ணா மட்டும்தான் டெலீட் ஆன டேட்டா கூட நம்ம எடுக்க முடியும். லேயரா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்னு உரிச்சு எடுப்பான் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல, அழகா எடுத்துருவாங்க. ஸோ க்ளோன் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி இப்போ இதுல இருந்து ஒரிஜினல்ல போய் அவங்க
சர்ச் பண்ணி ஏதாவது பண்றாங்கன்னு வச்சுங்க, ஃபோரன்சிக்ல பண்ணாங்கன்னா தட் வில் பி டெலிட்டட், ஏதாவது ஆயிடும். ஸோ எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை க்ளோன் பண்ணி அந்த காப்பி இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. இதை அப்படியே வச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இதுல இருந்து இன்னொரு க்ளோன் காப்பி எடுக்கணும். ஸோ அந்த க்ளோன்டு காப்பி பண்ணும்போது இதுல இருந்து ஒரு ஹேஷ் வேல்யூ கிரியேட் ஆகும். ஹேஷ் வேல்யூங்கிறது ஒண்ணும் கிடையாது சார். நம்ம ஒரு சீல் பண்ணி அனுப்புறோம்ல கோர்ட்ல இருந்து, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க நம்மள்ட்ட, அதை வந்து நம்ம ஒரு சீல்ல போட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். போலீஸ்காரர் வந்துட்டு ஒரு அரக்கு இந்த 4-1 கேபிட்டல் கேஸ்ன்னு வச்சுங்களேன், அங்கேயே சீல் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல நம்மள்ட்ட, அதை நம்ம சீல் இன்டாக்டா இருக்கா நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் போட்டு இன்னொரு ஒரு கவர்ல போட்டு ஒரு சீல் போட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பும்போது என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் அனுப்புவோம். அந்த லெட்டர்ல நம்ம கோர்ட்டினுடைய ஒரு சாம்பிள் சீல் இருக்கும், சாம்பிள் கையெழுத்து மாதிரி சாம்பிள் சீல் இருக்கும். அந்த சீலும் அந்த பாக்ஸ்க்கு மேல இருக்கிற சீலும் இன்டாக்டா இருக்குதா, சேமா சிமிலரா இருக்குதான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சீல்டு இருந்துச்சு, அந்த 2 சீலும் கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு அந்த சீலை உடைப்பான். உடைச்சிட்டு அவன் ஃபுல்லா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுவான். இப்போ இதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம பிசிக்கலா சீல் போட முடியாது. ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறோம், அது ஒரு சிடி கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிஸ்க் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுல இருக்கிற டேட்டா வந்துட்டு மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஃபைல் இருக்குல்ல, ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சீல் போடுவாங்க. அது என்னன்னா நம்ம வந்து பிசிக்கலா நம்ம அரக்கு சீல் போடுறது மாதிரி இதுல வந்து ஒரு ஆல்பா நியூமரிக் நம்பர், ஒரு 15 டிஜிட் நம்பர் வரும். அந்த 15 டிஜிட் நம்பர் வந்து யூனிக். அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு அந்த நம்பர் இருக்கும். இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அனுப்பிடுறாங்க, திரும்பி வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த ஹேஷ் வேல்யூ வந்து அதே ஹேஷ் வேல்யூ சேம் சீல் சொன்னோம்ல, 2 சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. 2 சரியா இருந்தது அப்படின்னாக்கா எதுவும் மேனிபுலேட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது இதுல வந்து ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு, லீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவ் லெட்டர் இருக்கு, அந்த லீவ் லெட்டர்ல வந்து கமா இருக்கு, ஆர்வ கோளாறுல என்ன கமா வந்துட்டு கிராமட்டிக்கலி தப்புன்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சிருக்காரு, வேற எதுவுமே மாத்தல, கமாக்கு பதிலாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இந்த ஹேஷ் வேல்யூ என்டையரா சேஞ்ச் ஆகிடும். அப்போ அங்கே பார்க்கும்போது அதுல இருக்கிற ஹேஷ் வேல்யூ சீலும் அங்க இருக்கும்போது ஓபன் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற சீலும் வேற யாரையா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் த சேம், இட் இஸ் டேம்பர்டு. இதுதான் ஹேஷ் வேல்யூங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல சொல்றதுன்னா இதான், ஒன்றும் கிடையாது, நம்ம சீல் தான் ஆத்தென்டிகேஷனுக்காக கொடுக்குறது. இப்போ அதனாலதான் வந்து யார் ஸ்டோர் பண்ணாங்க, யார் அனலைஸ் பண்ணாங்க, அதை திரும்பி வரது பாருங்க, அப்பவும் அது அதே ஃபாலோ பண்ணணும். அதனால டூ அண்ட் ஃப்ரோவுக்கு வந்து நம்ம அந்த கம்ப்ளீட் செயின் ஆஃப் கஸ்டடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா வந்து நம்ம அந்த பிஎன்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, பிஎன்எஸ்எஸ்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது 193 அப்போ சார்ஜ் ஷீட் இருக்கு 183 193. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தது அப்படின்னா செயின் ஆஃப் கஸ்டடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So that becomes significant now. இங்க பாருங்க, ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு வரும்போது கடைசியில ஹெச்ல வந்து ஒன்று வருது, the sequence of custody in case of electronic device. So the sequence of custodyங்கிறது தான் செயின் ஆஃப் கஸ்டடி. அது சார்ஜ் ஷீட்லயே கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஒரு கிளாஸ் ஆஃப் அஃபென்சஸ்க்காக. So even otherwise, even in civil cases, the chain of custody must be proved. Next.